ஹாய் டியர், டுடே நம்ம ஜிம்னாக்தர் ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். ஸோ டைட்டில் பார்த்தீங்கன்னா தமிழில் போட்டுறேன் அண்ட் கண்ண முடிக்கோங்க. நான் ஸ்டடி சொல்ல போகிறேன். க்ளோஸ் யுவர் ஐஸ். இப்போது ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களை தான் அப்படியே அழகாக ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. நீங்களும் வந்துட்டு அம்மா அப்படின்னு சொல்லுவீங்களா? என்னாடி அழகாக தான் இருக்கிற, என்னது குறைச்சலாக இருக்கா என்ன அப்படின்னு கேட்க, அதெல்லாம் இல்லை அப்படிம்பீங்க. என்ன பிரச்சனை உனக்கு? வெளிநாடு சம்மந்தண்டி, இந்த கிராமத்துக்குள்ளே யாருக்காவது அந்த மாதிரி கிடச்சிருக்கா என்ன? ஆனால் பாரு, உனக்கு இருக்குது லக்கு இதெல்லாம். சரி ஓகே, அழகாக ரெடி பண்ணுறேன், சும்மா கண்ணை கசக்கிட்டு மேக்கப்லாம் கழிச்சிக்காத சரியா அப்படின்னு சொல்லிட்டு கண்மையெல்லாம் பூசி விட்டுட்டு இருக்கா. உங்களுக்கு கண்ணெல்லாம் கலங்குது. அப்போ பாட்டியும் வந்துட்டு எந்தாப்பில் ரெடி பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போது உங்களோட அம்மாவும் ஆச்சத்தை முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த பக்கம் போயிட, இந்த பக்கம் பாட்டி வந்து உட்காந்துட்டு மேலேருந்து கீழே வரைக்கும் பார்க்குது. எந்தக்கு என்ன அப்படி பார்க்குற அப்படின்னு கேட்பீங்க. இல்லை, நீ ஒன்றும் ஏன் அளவுக்கெல்லாம் அழகில்ல அப்படிங்குது. எதா அப்படிம்பீங்களா? என்ன ஓவரா கத்துற? உண்மைதான் சொன்னேன். என் கல்யாண போட்டாலாம் பார்த்துருக்கியா நீ அப்படின்னு சொல்லி கேட்குது. நீ காட்டியிருக்கிறியா முதல்ல அப்படின்னு கேட்கவும், எடுக்கலடி, அந்த காலத்தில் ஏது போட்டா அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் மாதிரி பார்த்தாங்க, சிம்பிளாக கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டாங்க, ஃபோட்டோலாம் ஒன்று கூட எடுக்கல அப்படிங்கவும், முதல்ல ஃபோட்டோ இருந்தால் காட்டு, ஆதாரத்துக்கு காட்டு, நான் நம்புகிறேன். அதுக்கு முன்னாடி வந்துட்டு நான் அப்படி அழகு இப்படி அழகு நல்லா பேத்திக்கிட்டு தெரியாத அப்படிங்க. ஏய், சொன்னாலும் சொல்லாட்டியும் அந்த காலத்தில் நான் அவ்வளோ அழகுடி, நீ எல்லாம் என் கால் தூசிக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து உங்களை வம்பிழுத்துட்ருக்க. நீங்களும் கிளவி அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி உட்காந்துப்பீங்க அந்த பக்கம் திரும்பி. இப்போது நீங்கள் அந்த பக்கம் திரும்பினதும் பார்த்தீங்கன்னா ஜன்னல் வழியே தாத்தா பார்த்துட்டு இருப்பாரு. ஸோ அவர் பார்த்ததுமே, தாத்தா நீ சொல்லு, நான் நல்லா இருக்கிறேன் இல்லையா அப்படின்னு கேட்க, நீ அழகு தாண்டி செல்லும் அப்படிம்பாரு. பார்த்தியா, ஏதோ சொன்ன நீ அப்படியே கொள்ள அழகுன்னு பாரு, தாத்தாவே சொல்கிறாரு நான் தான் அழகுன்னு அப்படிங்கவும், உங்கள் பாட்டி, கிழவா தெளிவாக சொல்லு, இதே மாதிரி நம்மளுக்கு நிச்சயம் ஆகும்போது நான் அழகாக இருந்தேனா இல்லை இவ அழகாக இருக்காளா அப்படின்னு சொல்லி கேட்க, அவர் யோசிக்கவே இல்லை, சட்டுன்னு நீ தான் பிள்ளை அப்படின்றவாரு. உங்களுக்கு சம பல்பு. தாத்தா அப்போ நிஜமாவே பாட்டி ரொம்ப அழகா அப்படின்னு கேட்க, கொள்ள அழகு, இந்த ஊரில் முக்கால்வாசி பசங்க இவ பின்னாடியே தெரிவாங்க. அப்பா சாமி, இவளை கட்டிக்கிட்டு இவளை எல்லாத்துக்கிட்டேருந்து காப்பாற்றுறதுக்குள்ளே எனக்கு போதும் போதுன்னு ஆயிடுச்சுப்பா, தினமும் இவளை வீட்டில் விட்டுட்டு போனால் பக்கு நடிச்சுக்கும் தெரியுமா அப்படிங்கிறாரு. சரி சரி, ஒன்றும் பேத்திக்காதீங்க, அந்த காலத்தில் இயற்கை பொருள், இந்த காலத்தில் எல்லாமே என்ன இது உரம் போட்டு வேலை வச்சு என்னை வந்துட்டு இப்படி அழகுலாம் பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு சம்மந்தமே இல்லாமல் டாபிக் பேசிட்டு உக்காந்துருப்பீங்க. ஸோ பாட்டி தாத்தா சிரிச்சுக்கிட்டே, பாட்டி அழகு தான், ஆனால் நீ கொல்ல அழகு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி உங்கள் கல்யாணத்தில் கிஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு அழுகே வந்துட்டு, பாட்டி எனக்கு அந்த மாப்பிள்ளை வானாம் பாட்டி, நீயாவது சொல்ல, வெளிநாட்டுக்கெல்லாம் நான் போகல பாட்டி அப்படிங்க. நல்லா பார்த்துக்குவாங்கடி தங்கம் அப்படிங்கிறாங்க. ஐயோ என்னடா எங்கள் எல்லாம் இப்படி சொல்கிறாங்கன்ட்டு உங்களுக்கு இங்கேருந்து போக மனசே இல்லை. அம்மா அப்பா பாட்டி தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு உங்களுக்கு போக மனசு இல்லாமல் மாட்டேன்ட்டே இருப்பீங்க. அப்போ உங்களோட அப்பா வராங்க. உங்கள் அப்பா கிட்டே லாஸ்ட்டாக பேசி பார்க்கலான்னு கேட்குறீங்க. எப்பா இந்த ஊரில் யாரை கட்டி வச்சாலும் நான் கட்டிக்கிறப்பா, வேறு ஊர் வானாப்பா அப்படின்னு சொல்ல, நீ சும்மா இருமா, எப்படி உன் அம்மா இப்படி காட்டுக்குள்ளே கஷ்டப்படுற மாதிரி நீயும் கஷ்டப்படணுமா, சும்மா இரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். போச்சு, அவ்வளோதான், இனிமேல் ஊர் பக்கமே விட மாட்டாங்க நம்மளை. ஐயோ, அங்கே போயிட்டு காஞ்சி போன பண்ணை திங்கணுமா ரொட்டி திங்கணுமான்னு சொல்லிட்டு டென்ஷனில் உட்காந்துருப்பீங்க. இப்போ ஒரு கொஞ்சம் நேரம் ஆகுது, டைம் வந்துட்டு பத்திரிக்கையெல்லாம் வந்துடுன்னு சொல்லியிருப்பாங்க. மணி 11 ஆயிடுச்சு. உங்களோட அம்மா வேறு நல்ல நேரம் முடிய போகுது, எங்கே நேரங்காலமாக வராங்களா பாருன்னு சொல்லிக்கிட்டு அவங்க அந்த பக்கம் இந்த பக்கம் நடந்துட்டுருக்க. பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட அப்பாவுக்கு ஃபோன் வருது. என்ன அப்படின்னா, நிச்சயம் பண்ணுறதுக்கு வரலை, பையனுக்கு வந்துட்டு வேறு ஒரு பொண்ணு கூட அப்பா இருக்குது, தட் மீன்ஸ் அவன் வேறு ஒரு பொண்ணு லவ் பண்ணுறான், அது வந்துட்டு கடைசி நேரத்தில் தான் சொன்னான், மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோனை வச்சிடுறாங்க. இங்கே ஊரே கூப்பிட்டு வச்சு உட்காந்துருக்க உங்கள் வீட்டுக்கு எப்படி இருக்கும்? உங்களோட அப்பாவுக்கு நான் செம்ம டென்ஷன் ஆகுது. என்னங்க விளையாடுறீங்களா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சண்டை பிடிச்சிட்டு தான் விட்டுருப்பாரு. பட் அவங்க சொல்லிட்டாங்க தெளிவாக, இந்த மாதிரி பையன் கடைசி நேரத்தில் சொன்னான், அதுக்கு மீறி கல்யாணம் பண்ணி வச்சா அதுவும் 2 பேர்த்துக்கும் ஹாப்பியாக இருக்காது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ உங்களோட அப்பா அப்படியே வீட்டுக்கு வந்துட்டு கற்றுக்கிட்டு இருக்காரு. உங்களோட அம்மாவும், என்னங்க கொஞ்சம் பேசி பார்க்க வேண்டியது தானே அப்படிங்க. என்னென்னு பேச சொல்கிற, வேற ஒருத்தர் பிள்ளைய லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்கிறான், அவனுக்கு கொண்டு போய்ட்டு என் பிள்ளை கட்டி வைக்கணுமா? அவள் அப்போவே சொன்னான், இந்த ஊரில் யாரை கட்டி வச்சாலும் கட்டிக்கிறேன், வெளியூரெல்லாம் வானான்னு. கேட்டேன்னா நான், இப்படி பாரு, இனி அவன் என் பிள்ளையோட மனசு எப்படி கஷ்டப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. உங்களுக்கு இதெல்லாம் கேட்டுருச்சு.
அப்படின்னா நின்று போச்சா நிச்சயதார்த்தம்? கடவுளே கடவுளே, பிள்ளையாரப்பா உனக்கு நான் 108 தேங்காய் உடைக்கணும் பிள்ளையாரப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பீங்க. ஸோ ஆல்ரெடி வேண்டியிருப்பீங்க எப்படியாவது இந்த நிச்சயத்தை நிறுத்தியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ உங்களோட அம்மா வந்துட்டு இந்த மாதிரி சொல்கிறாங்க, நீங்களும் பரவாயில்லம்மா விடு, நான் தான் எனக்கு இது பிடிக்கலன்னு சொன்னேன்ல, நான் வருத்தெல்லாம் படலை, நீ அப்பா கிட்ட சொல்லிவிடு, எனக்கு கவலையெல்லாம் இல்லை, எனக்கு இந்த ஊர்லேயே பார்த்து கல்யாணம் பண்ணுவீங்க, நான் பண்ணிக்க மாட்டேன் நான் சொன்னேன். இந்த ஊர்லேயே பார்த்து பண்ணுவீங்க, வெளியூர் வெளிநாடெல்லாம் வேணாம் எனக்கு, நான் இப்படியே உங்கள் கண்ணு முன்னாடி சுற்றிட்டு இருந்தால் தான் எனக்கு நிம்மதி அப்படிங்கிறீங்க. ஸோ அவங்களும் புரிஞ்சுக்கிறாங்க, பரவாயில்ல அவள் கஷ்டம்லாம் படலைங்க விடுங்க, அவளுக்கு வெளிநாடெல்லாம் போக பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தான் அந்த டாபிக் அப்படியே போயிடுது. இப்போ நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா நீங்கள் காலங்காத்தால எழுந்துச்சு அப்படியே அழகாக குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு இருப்பீங்க. உங்கள் பாட்டி வந்துட்டு இந்த அடியே எங்கே போகிற அப்படின்னு சொல்லி கேட்க, கோயிலுக்கு போகிறேன் வரையா அப்படின்னு கேட்பீங்க. வர இரு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் வந்துட்டு செப்பல்லாம் போட்டுட்டு வருது. அப்போ நீங்கள் குளிச்சியா பாட்டி முதல்ல அப்படின்னு கேட்கவும், ஏய் பயபக்தி மனசில் இருந்தால் போதும் ஓகேவா வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகுது. நீங்களும் சரியான சூறை பிடிச்ச பாட்டியாக இருக்குது, கோயிலுக்கு வந்து குளிக்குதா பாரு அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டே கூட்டிகிட்டு போயிட்டுருப்பீங்க. ஸோ உங்கள் பாட்டி போகிற வழியில் கேட்குறாங்க, 2 பேர் அப்படி நடந்து தான் போவீங்க, பக்கத்தில் இருக்கிற கோவில் தான். ஸோ ஒரு பெரிய கோவிலுக்கு பக்கத்தில் தான் வீடு இருக்கும், கொஞ்சம் தூரத்தில் நடந்து போனாவே வந்துடும். இப்போ 2 பேர் நடந்து போயிட்டு இருக்கும்போது பாட்டி கேட்குது, ஆமாம் என்ன திடீர்னு கோயிலுக்கு, கல்யாணமே நின்று போச்சு, நிச்சயமும் நின்றுச்சு, இதில் கோயிலுக்கு வந்துக்குடி அப்படின்னு கேட்கா. இந்த நிச்சயத்தை நிறுத்திடினா 108 தேங்காய் உடைக்கிற பிள்ளையாரப்பான்னு வேண்டியிருந்தேன், அதனால தான் போயிட்டு தேங்காய் உடைச்சிட்டு வரேன் அப்படிங்கவும், ஏண்டி பைத்தியக்காரி இப்படியெல்லாமா கூட வேண்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்க, ஆமாம் எனக்கு இங்கேருந்து போகிறதுக்கு பிடிக்கல, அதான் அப்படி வேண்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கோயிலுக்கே போயிட்டீங்க. மேலே பார்த்தீங்கன்னா முருகர் கோவில். ஸோ முருகரெல்லாம் கொஞ்சம் மலை மேலே வைக்கிற மாதிரி ஸ்டெப்பெல்லாம் ஏறி மேலே தானே கோவில் இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா பிள்ளையார் வந்துட்டு வச்சுருப்பாங்க, எல்லா கோவில்லையும் மோஸ்ட்லி பிள்ளையார் முன்னாடி வச்சுருப்பாங்க. அதே மாதிரி தான் இப்போ வந்துட்டு பாட்டிக்கிட்டே நீங்கள் கேட்குறீங்க, நான் எங்கள் பிள்ளையாருக்கு தேங்காய் உடைக்கிறேன், நீயும் வரியா இல்லை கோயிலுக்கு மேலே போறியா அப்படின்னு கேட்கவும், நீ தேங்காய் வாங்கிட்டு நான் மேலே போயிட்டு சாமி கும்பிட்டு வந்துடுறேன் அப்படிங்குது. சரி கிளவி பார்த்து போ, என்ன ஏறிடுவியா அப்படின்னு கேட்குறீங்க. ஏய் நல்லா களியும் கம்பும் சாப்பிட்டு உடம்புடி, அதெல்லாம் தாராளமாக ஏறுவேன் அந்த மாதிரியா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இந்த கிழவிக்கு கொழுப்பு பற்றியா, 70 வயசு ஆகிப்போச்சு, இன்னும் அப்படியே குமரி நினைப்பு மனசில் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நீங்கள் அப்படியே தேங்காய் வாங்குறதுக்கு, தேங்காய் வந்துட்டு 108 தேங்காய் உடைக்கிறேன்னு சொல்லியிருப்பீங்கள்ல, கடையிலலாம் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் வச்சுருக்காங்க, இருக்கிற எல்லா கடையிலையும் 20 தேங்காயாக வாங்கிட்டு இருக்கிறீங்க. இப்போது பாட்டி பார்த்தீங்கன்னா மேலே அப்படியே வந்துட்டு ஒரு ஓவராக பில்டப் பண்ணிட்டு போச்செல்லாம் நான் போய்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி தான் போயிட்டுருக்கு. கஷ்டப்பட்டு மேலே ஏறி போயிடுச்சு. பார்த்தீங்க அப்படின்னா நிறையா அந்த தேங்காய் எல்லாம் மேலேயும் சாமிக்கு உடைக்கிற இடத்துல தண்ணி எல்லாம் அப்படி சிந்தி கிடக்குது. பாட்டி கண்ணு மண்ணு தெரியாமல் அப்படியே போய்ட்டு அந்த தண்ணிக்குள்ளே காலை வச்சு வலிக்கு விட்டு பத்துன்னு விழுந்துடுது. பார்த்தா சுற்றி யாருமே இல்லை. ஐயோ சாமி, நல்ல வேலை அவனும் இல்லை, அசிங்கமாக போயிருந்துருக்கோம், சரி இந்த பிள்ளைகிட்ட வாய் கொடுத்துட்டு வந்தாலே இப்படி தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு உங்களை திட்டிக்கிட்டே அப்படியே எந்திரிச்சு உட்காந்துருக்கும். அதாவது இடுப்பு பிடிச்சிக்கிட்டே எந்திரிச்சு உட்காந்துருக்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஜிமின் தான் அங்கே வந்துட்டு சாமிக்கு தேங்காய் உடைக்கிறதுக்கு தேங்காய் அப்படியே வந்துட்டு நல்லா அழகாக வேஷ்டி சட்டையெல்லாம் கட்டிட்டு வந்திருப்பாரு. ஸோ அப்படியே வேஷ்டி அப்படியே ஒரே ஒரு தேங்காய் தான், அந்த ஒரு தேங்காய் உடைக்கிறதுக்கு வேஷ்டி அப்படியே வந்துட்டு மடித்து கட்டிக்கிட்டு அந்த தேங்காய் ஓங்கி ஒரு உடைப்பார் பாருங்க. அது செதறி வந்து பாட்டியோட மூக்குலேயே வந்து இடிச்சிரும். ஸோ மூக்கில் படவும் மூக்குலேருந்து பாட்டிக்கு ரத்தமே வந்துடுச்சு. ஐயோ என்னது அப்படின்னு சொல்லிட்டு மூக்கு அப்படி பிடிச்சிக்குது. ஜிமினுக்கு தெரியல பாட்டி இந்த பக்கம் அந்த சந்தில் உட்காந்து இருக்கிறது. யார் கண்டா அந்த சந்துக்குள்ளே போயிட்டு உட்காந்துருப்பாங்கன்னு சொல்லிட்டு எல்லோரும் கோவிலுக்கு வந்து நேராக போயிடுவாங்க. இந்த பாட்டி விழுந்து வரது அவருக்கு தெரியாமல். ஸோ வந்துட்டு சரி ஓகே தேங்காய் உடைச்சாச்சு போதுன்னு சொல்லிட்டு திரும்பும்போது அந்த பாட்டி பார்க்குது, எந்த மடையண்டா என் மூக்கில் தேங்காய் உடைச்சது அப்படின்னு சொல்லி கேட்க அந்த பக்கம் ஜிமின் வந்துட்டு போகலான்னு போவார். பட் அப்போ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவரோட பாட்டி கூப்பிட்டு வந்துருப்பாரு. ஸோ அவரோட பாட்டி பார்த்தீங்கன்னா இன்னும் 2-3 தேங்காய் கையில் வச்சுக்கிட்டு, டே ஜிமினா இங்கே வா, இந்தா இதையும் விட நான் வேண்டியிருக்கேன் அப்படிங்க, இத்தனை தேங்காய் உடைக்கதா பாட்டின்னு கேட்காரு. ஸோ இந்த பக்கம் உங்கள் பாட்டி எந்திரிக்க முடியாமடே, வேணாண்டா உடைக்காதீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரம் எந்திரிச்சு போய் தொலையணும் அப்படின்னு சொல்லிட்டு அது எந்திரிக்க ட்ரை பண்ணும். ஏன்னா வந்துட்டு சத்தம் போட்டால் அது கீழே விழுந்தது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடும், அசிங்கமாக போயிடும்னு சொல்லிக்கிட்டு அப்படி சத்தமே இல்லாமல் எந்திரிச்சு போயிடலான்னு பார்க்குது. பட் 70 வயசு அது வந்துட்டு இந்த அளவுக்கு நடக்கிறதே பெரிய விஷயம். ஆனால் வந்துட்டு எந்திரிக்க ட்ரை பண்ணும்போது ஜிமின் மறுபடியும் அவரோட பாட்டி கையில் இருக்கிற தேங்காயை வாங்கி தூக்கி போட்டு ஒரு உடைக்கா அது உங்கள் பாட்டி எந்திரிக்க உங்கள் பாட்டியோட கண்ணில் வந்து ஒன்று விழுந்துருது. அவ்வளோதான், ஐயோ சாமின்னு கண்ணை பிடிச்சிட்டு அப்படியே உங்கள் பாட்டி மறுபடியும் கீழே விழுந்துருவாங்க. ஸோ ஜிமினுக்கு காது கேட்கல, தேங்காய் உடைக்கிறப்ப மட்டும் சத்தம் வருதா, பாட்டி என்னமோ தேங்காய் உடைக்கிறப்ப சத்தம் வருது அப்படின்னு கேட்கவும், டே தேங்காய்
உடைக்கிற சத்தம்டா அப்படிங்கவும், இருடி கிளவி ஒன்று மண்டையை உடைக்கிறேன்னு சொல்லிட்டு உங்கள் பாட்டி ஒரு பக்கம் கோவத்தில் அப்படியே வந்துட்டு எந்திரிக்கிறதுக்கு அப்படியே எந்திரிச்சு நின்று சாரி அப்படியே எடுத்துட்டு போல சொருகிட்டு இருப்பாங்க. அப்போது மறுபடியும் ஜிமினோட பாட்டி இந்தாடா இதையும் உடன்னு சொல்லிட்டு அடுத்த தேங்காய் கொடுக்க, என்ன பாட்டி எத்தனை தேங்காய்ன்னு சொல்லிட்டு ஜிமினா திரும்ப அந்த தேங்காய் உடைக்கிறாரு. ஸோ பார்த்தீங்கன்னா அது எப்படின்னா கொஞ்சம் பெரிய துண்டாக உடஞ்சிருக்கும்ல. ஸோ அது வந்துட்டு சதுரிட்டு வந்து உங்கள் பாட்டி நெத்திலேயே விழுந்துருது. அவ்வளோதான் உங்கள் பாட்டி மறுபடியும் நெத்தியை பிடிச்சிட்டு ஐயோ பெருமாளே அப்படின்னு கத்த. அப்போது அந்த பக்கம் அவரோட பாட்டி எவடா அது முருகன் கோயிலில் வந்து பெருமாளை கூப்பிடுறது அப்படிங்குது. உங்கள் பாட்டிக்கு வருது பாருங்க கோவம். அப்படியே சிரிக்கி மகளை எவடையாது என்ன பேசுறது இதான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சந்தைக்குள்ளேருந்து அப்படியே வந்துட்டு திட்டு இருக்குள்ள. ஸோ திட்டை பிடிச்சி எந்திரிச்சு வந்துட்டு இருக்குது. ஸோ ஜிமின் பார்க்குறாரு. பார்த்தா செம ஷாக்காக இருக்குது. ஏன்னா உங்கள் பாட்டியோட மூக்குலேருந்து ரத்தம் வருது. கண் ஒரு மாதிரி செவந்து போயிடுச்சு. ஒரு கண்ணில் தேங்காய் பட்டிருக்குள்ள கண்ணிலேருந்து தண்ணி வந்துட்டு ஒரு மாதிரி செவந்து கிடக்குது. நெத்தியில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ராட்ச் ஆகிருக்குது. அதுலேருந்து ரத்தம் வருது. ஒரு மாதிரி எல்லாம் புடைச்சி போய் கிடக்குது. உங்கள் பாட்டி 2 கை இடுப்பில் வச்சுக்கிட்டு எவன்டா எங்கள் தேங்காய் உடச்சிது அப்படின்னு சொல்லி கேட்க, பாட்டி நீங்கள் அங்கே என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஜிமின் கேட்பாரு. என்ன பண்ணிட்டு தான் உனக்கு என்ன? தேங்காய் உடைச்சா இதுக்குள்ளே விழுகிற மாதிரி உடைக்க மாட்டியா? மனசில் என்ன பெரிய வீரன் நினைப்பா? அப்படியே செதறது தேங்காயெல்லாம் அப்படிங்குது. ஸோ ஜிமின் அவங்க பாட்டி திட்டவும் அவரோட பாட்டி கோவம் வந்துருச்சு. எவடி நீ என் பேரனை வந்து திட்டுற? கோவில்னா தேங்காய் உடைக்க தான் செய்வாங்க. அப்படின்னா நீ எதுக்கு அந்த சந்தலுக்கு வந்திருந்த? இந்த பக்கம் தேங்காய் உடைக்கிற இடம்னு தெரியுமில்ல, உன்னையா நாங்கள் உட்காந்துருக்கு சொன்னா என்ன தேங்காய் பொறுக்க வந்தியா அப்படின்னு கேட்கவும், யாரை பார்த்து தேங்காய் பொறுக்க வந்தியான்னு கேட்குற? என் பேதி கீழே 108 தேங்காய் உடைக்கிறா. எனக்கு பார்த்தா தேங்காய் பொறுக்க வந்த மாதிரி தெரியுதா? என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க? தேங்காயை சாமி உடைக்க சொன்னால் போகிற வரவங்க மண்டைக்கு மூக்குக்கு உடைச்சிட்டு இருக்கிறீங்க. இங்கே பாரு மூக்கில் ரத்தம் வருதுன்னு சொல்லி காட்ட ஜிமினுக்கு வேறு பாவமாக இருக்குது. பாட்டி மன்னிச்சுக்கோங்க பாட்டி, தெரியாது நீங்கள் ஒரு சத்தம் போட்டிருக்கலாம்ல அப்படின்னு கேட்குறாரு. ஒவ்வொரு தடவையும் நீங்கள் மூக்கையும் மாண்டையும் உடைக்கும் போது நான் ஐயோ ஐயோன்னு கத்துனேன். காது கேட்கலையாடா செவிடாடா உனக்கு அப்படின்னு கத்துது பாட்டி. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அப்படியே அவரோட பாட்டி திரும்பி, நான் சொன்னல பாட்டி ஏதோ சத்தம் கேட்குதுன்னு, நீ தானே இல்லைன்னு சொன்னீங்க பாருப்போம் இப்போ என்ன பண்ணுறது, இந்த பாட்டி சண்டைக்கு வருது அப்படிங்கிறாரு. பேராண்டி நீ சும்மாரு. என்ன கிளவி நானும் பார்க்குறேன் என் பேரனை ஓவரா பேசுகிற? உன்னை யார் அந்த சந்துக்குள்ளே வந்துருக்கு சொன்னா மரியாதையே போயிடு, இல்லைன்னா இதா இன்னொரு தேங்காய் இருக்குது உன் மண்டையிலே உடைச்சிடுவேன் அப்படின்னு ஜிமினோட பாட்டி சொல்ல, உடைப்பேன் வா பார்த்துக்கலாம் வா அப்படின்னு உங்கள் பாட்டி கூப்பிட்டுருக்கு. நீங்கள் கீழே தேங்காய்லாம் வாங்கி வச்சுட்டு போன பாட்டி வரும்னு சொல்லிட்டு அப்படியே மேலேயோ அண்ணாந்து பார்த்துட்டு இடுப்பில் ஒரு கை வச்சுட்டு நிற்பீங்க. தாவணி பாவாடை கட்டியிருப்பீங்க ஓகேவா, ஒரு க்ரீன் கலர் ஸ்கர்ட்டு, க்ரீன் கலர் ப்ளவுஸு, ரெட் கலர் தாவணி ஓகேவா. ஸோ கட்டியிருப்பீங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அப்படி இடுப்பில் கை வச்சு கீழே நின்று மேலே பார்த்துட்டு இருக்கிறீங்க. பாட்டி வரியான்னு வெயில் வேறு அடிக்க ஆரம்பிக்குது. என்ன பண்ணிச்சு இந்த பாட்டி? 70 வயசு ஆகிப்போச்சு. வீட்டில் இருன்னு சொன்னாலும் இருக்கிறது இல்லையா, கீழேயாவது வந்துருக்கணும். அப்படியே நான் போயிடுவேன்னு சொல்லிட்டு மேலே போச்சு, இன்னும் காணோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா தேங்காய் எல்லாம் இங்கே பார்த்துக்கங்கண்ணா, நான் பாட்டிக்கு போயிருக்காங்க கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்புறமா உடச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மறுபடியும் மேலே ஏறி போவீங்க. போய் பார்த்தா அந்த பக்கம் ஜிம்மின் நடுவில் நின்றுக்கிட்டு தள்ளி விட்டுட்டு இருக்கிறாரு. ப்ளீஸ் சண்டை போடாதீங்கன்னு. என்ன சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்க்குறீங்க. எட்டி பார்த்தா அவங்க பாட்டி அந்த பாட்டி முடி பிடிச்சிருக்குது, அந்த பாட்டி உங்கள் பாட்டி முடி பிடிச்சிட்டு 2 பேரும் பயங்கரமாக சண்டை போட்டுக்கிறாங்க. ஸோ நடுவில் ஜிமின் வந்துட்டு ப்ளீஸ் சண்டை போடாத பாட்டி நீங்கள் ப்ளீஸ் விடுங்க பாட்டி நீ சண்டை போடாதுன்னு சொல்லிட்டு மாற்றி அவர் கெஞ்சிக்கிட்டு இருக்க. உங்கள் பாட்டி அவருக்கு பலாறு கணத்துலேயே ஒன்று விட்டுருது. அவ்வளோதான், அவருக்கு சாமஷாக்கு கணத்தில் அப்படியே கையை வச்சுட்டு நிற்க. இதை பார்த்து அவரோட பாட்டிக்கோ வந்து ஏன்டி என் பேரனே கை நீட்டி அடிப்பியா நீ அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்படியே வந்துட்டு கையை ஓங்கி உங்கள் பாட்டியை அடிக்க போகும்போது நீங்கள் ஐயோ பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் தடுத்துருவீங்க. அப்போ வந்துட்டு நீ யார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி கேட்க, ப்ளீஸுங்க சண்டை போடாதீங்க என் பாட்டி தான் அப்படின்னு சொல்லுவோம். ஓ இவ பேத்தியா நீ இரு உனக்கு இருக்குன்னு சொல்லிட்டு ஜிமினோட பாட்டி பலாறு வாங்க கடத்தில் ஒன்று கொடுக்க நீங்களும் கடத்தில் கை வச்சுட்டு நின்றுட்டு இருக்கிறீங்க. இதை பார்த்து உங்கள் பாட்டி சும்மா விடுவாங்களா? என்ன தைரியம் தான் என் பேத்தி அடிப்பணி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்துட்டு மாற்றி அப்படி பயங்கரமாக சண்டை போட்டுருக்காங்க. முட்டி மட்டும் விடவே மாட்டேங்கிறாங்க. நீங்களும் ஜிமினா பார்த்தீங்கன்னா ஆளுக்கு ஒரு கணத்தில் கை வச்சுக்கிட்டு 2 பேரும் மாற்றி பார்த்துட்ருக்க. அப்போ ஜிமின் தான் ஏங்க ப்ளீஸுங்க உங்கள் பாட்டியை கொஞ்சம் பிடிச்சி இழுங்க அப்படிங்கவும் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பாட்டியை கட்டி பிடிச்சி இழுப்பீங்க. அப்போ வந்துட்டு தள்ளி போடி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தள்ளி விட்டுருமா. ஸோ ஜிமினாவோட பாட்டியும் அதே மாதிரி டபாடா கடை அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நான் இவ்வளோ உண்டு இல்லைன்னு பண்ணுறேன்னா இல்லையான்னு பாரு
உன் மேலே கை வச்சிட்டால அப்படின்னு சொல்லிக்கிட்டு பயங்கரமாக சண்டை போட்டே இருக்கவும் நீங்கள் ப்ளீஸ் பாட்டி அவங்களுக்கு வயசாகிடுச்சு, நீங்கள் இந்த மாதிரி அடிக்காதீங்க, சண்டை போடாதீங்க, முடிய விடுங்கன்னு சொல்லிட்டு ஜிமினோட பாட்டி கையை வந்துட்டு முடியிருந்து பிச்சை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவீங்க. ஸோ நீங்கள் ஜிமினாவோட பாட்டி போட்டு இந்த பக்கம் இழுக்க, இந்த பக்கம் ஜிமினு வந்துட்டு சரி ஓகேன்னு சொல்லிட்டு உங்கள் பாட்டி பிடிச்சி இழுக்கலான்னு இழுப்பாரா. உடனே உங்கள் பாட்டி என்ன தைரியம் தான் என் மேலே கையை வைப்பேன், என்ன கட்டி பிடிக்கிறியாடான்னு சொல்லிட்டு படான்னு இன்னொரு இதை பார்த்து ஜிமினாவோட பாட்டிக்கு இன்னும் கோவம் வந்து மறுபடியும் அடிக்கிறியா நீ என் பேரனை, இருடி உன் பேத்தி நான் பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு டபக்குன்னு உங்கள் பாட்டி மேலே ஒரு கை வச்சு முடி பிடிச்சிருப்பாங்க, இன்னொரு கை எடுத்து உங்கள் தலை முடி பிடிச்சிட்டு போட்டு ஆட்டான்னு ஆடிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் ஐயோன்னு கத்திக்கிட்டு இருப்பீங்க. ஜிமினுக்கு என்ன பண்ணுறதே தெரியல. ஸோ நீங்கள் இப்படி பண்ணிகிட்டு இருக்கவும் உங்கள் பாட்டியும் மரியாதை என் பேத்தி விடு, சண்டை உனக்கு எனக்கும் அப்படிங்குது. என் பேரனை எதுக்குடி நீ அடித்த, நானும் ஏதோ பாவம் போச்சாதுன்னு விட்டா என் பேரனே 2 தானே வெடிக்கிற நீயா இது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பிடிச்சி முட்டி பிடிச்சி ஆட்டிக்கிட்டு இருக்குது. நீங்கள் கத்துறீங்க, ஐயோ என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது உடனே உங்கள் பாட்டி ஓ அப்போ நீ என் பேத்தி விட மாட்டேன் அப்படின்னு கேட்கா, விட்ட மாட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு எச்சாரண்டு ஆட்ட நீங்கள் அப்படியே மாறி தலை வலிக்குள்ளே முடி பிடிச்சிருத்தா. ஸோ அப்படி தலையில் 2 கை பிடிச்சிக்கிட்டு பாட்டி விடுங்க பாட்டின்னு சொல்லிட்டு இருக்க. உங்கள் பாட்டி டவக்குன்னு இன்னொரு கை எடுத்து ஜிம்னாவோட முடியை பிடிச்சிக்க. அவர் முடி தான் கொஞ்சம் வளர்த்தியாக இருக்குல்ல, ஸோ நல்லா உச்சியில் இருக்கிற முடி நல்லா கை கிடைக்குது அவருக்கு. ஸோ உங்கள் பாட்டிக்கு அப்படியே அவரோட முடி நல்லா பிடிச்சி இழுத்துக்கிட்டு ஆட்டிகிட்டு இருக்குது. உடனே ஜிம்மின்னு பாட்டி 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 மூடி அப்படிம்பாரு. மரியாதையாக என் பேத்தி முடியிலேருந்து கையெடு, இல்லைன்னா உன் பேர மண்டையில் முடி இருக்காது, நடுவில் சொட்டை பண்ணிடுவேன் அப்படிங்குது. உடனே ஜிமினாவோட பாட்டி வந்துட்டு செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. மரியாதையாக என் பேரன் தலையிலேருந்து கையெடு அப்படிங்குது. ஏய் நீ முதல்ல என் பேத்தி விடுடி, சண்டை உனக்கும் எனக்கு தானே, என் பேத்தி எதுக்கு பிடிச்ச, நீ தானே முதல்ல பிடிச்ச, கையெடு அப்படிங்க. முடியாதுடி, என் பேரன் மண்டையிலேருந்து நீ கையெடுக்கலன்னா உன் பேத்தியோட முடி மொத்தமும் என் கைக்கு வந்துடும், மொட்டையாகி தான் போவா வீட்டுக்கு, பரவாயில்லையா அப்படிங்குது. உடனே உங்கள் பாட்டிக்கு செம்ம டென்ஷனு. என்ன பேசுகிறடின்னு சொல்லிட்டு ஜிம்னாவை பிடிச்சி ஒரு பக்கம் ஒரு மாதிரி இழுத்து சுற்றி விட்டுருது. ஜிம்மில் வந்து ஆன்னு கத்திட்டு இருப்பாரா. ஸோ இதை பார்த்து ஜிம்மியோட பாட்டிக்கு செம்ம டென்ஷன் ஆகிட்டு அப்படியே சாரியை வந்துட்டு ஒரு மாதிரி தானே கட்டியிருப்பாங்க பாட்டிங்கெல்லாம், ஒரு கணுக்கால் வரைக்கும், அது நல்லா வைக்கிறதுக்கு வசதியாக இருக்குது. எட்டி ஒரு வாதம் உங்களுக்கு கொடுக்க நீங்கள் அந்த பாட்டி தலையில் வச்சு இந்த கையை விட்டுடுறீங்க. ஆனால் ஜிமினாவோட தலையில் வச்சு இந்த கை மட்டும் அப்படியே கெட்டியாக பிடிச்சிருக்க. ஜிமினே சேர்த்து இழுத்துட்டு போயிட்டு 2 பேரும் அப்படியே பின்னாடியே மல்லாக்க விழுந்துருவீங்க. ஸோ விழுந்ததுமே ஜிமினா ஐயோ அம்மா பாட்டி அப்படின்னு கத்துவார். பேராண்டி அப்படின்னு சொல்லவும் இந்த பக்கம் நீங்கள் பாட்டி ப்ளீஸ் பாட்டி நான் என்ன பாட்டி பண்ணேன், விடுங்க பாட்டின்னு கேட்க, நீ என்ன பண்ணியா, நீ ஒன்றும் பண்ணல, உங்கள் பாட்டி அந்த ஆயா அவள் தான் எல்லாத்தையும் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் முடி நல்லா இறுக்கி பிடிச்சி தரன்னு உங்கள் பாட்டி பக்கத்தில் இழுத்துட்டு போயிட்டு நல்லா போட்டு ஆட்டுது. பார்த்து மறுபடியே என் பேரன் தலையிலேருந்து கையெடு அப்படிங்குது. ஸோ உங்கள் பாட்டி வந்துட்டு முதல்ல என் பேத்தி தலையிலேருந்து கையெடு அப்படிங்க. மறுபடியும் இவங்க 2 பேர் இதே மாதிரி உங்களை போட்டு ஆட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த பக்கம் ஜிமின் தலை அவ்வளோதான், அவர் அப்படியே வந்துட்டு கீழே கிடக்க எந்திரிக்க வேறு முடியல அவரால், அவங்க பாட்டி போட்டு இழுத்துட்டே கிடக்குது. ஸோ இப்படி 2 பேர் பயங்கரமாக மாற்றி சண்டை போட்டு இருக்கா. அந்த பக்கம் பூசாரி அப்புறம் கோயிலுக்கு வரவங்கெல்லாம் அப்படி கொஞ்சம் நிறைய பேர் வர ஆரம்பிக்கிறாங்க. ஸோ பார்த்ததுமே ஐயோ என்னடா சண்டை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பெரிய வீட்டாளுங்க ஓகேவா. ஸோ கிராமத்தில் வந்துட்டு கொஞ்சம் பெரிய ஃபேமிலியாக இருந்துச்சு, அதாவது கூட்டு ஃபேமிலின்னு சொல்லுவாங்க, கூட்டு குடும்பம், அந்த மாதிரி பெரிய வீட்டு ஃபேமிலி எல்லாம் ஒத்துமையாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தனியாக ஒரு ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் அடடா பெரிய வீட்டுக்காரங்களாம் இப்படி சண்டை போட்டுக்கிறது அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஓடி வந்துட்டு தடுக்கிறாங்க. ஸோ உங்கள் பாட்டியை வந்துட்டு அப்படியே பிடிச்சி ஒருத்தவங்க இழுக்க ஜிம்னாவோட தலையிலேருந்து கையை அப்படியே எடுத்து விட்றாங்க. பாட்டி அப்படியே கெட்டியாக பிடிச்சிருக்குது, விட்டவே மாட்டேங்குது. ஜிம்மினுக்கு நான் தலைவலியே வந்துருச்சு. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஜிம்னாவோட பாட்டி உங்கள் முடி இழுத்து பிடிச்சிருப்பாங்களா. அப்போ மற்றவங்களும் வந்துட்டு உங்கள் முடிய பாவம் சின்ன பிள்ளை எதுக்கு இப்படி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிறீங்க, உங்கள் 2 பேர்த்து சண்டையில் அவங்க 2 பேர் என்ன பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் 2 பேர்த்தையும் காப்பாற்றி விட்டுருவாங்க. ஒரு வழியாக நீங்கள் அந்த பக்கம் வந்து நின்னா முடி பேய் கணக்காக ஆகி கிடக்குது. அட கடவுளே, உனக்கு என் பிள்ளையாரப்பா, உனக்கு தேங்காய் உடைக்க வந்தது என் குத்தமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது உங்களுக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஜிமின் வந்துட்டு அவரோட பாட்டிகிட்ட போய் நிற்கிட்டாரு, நீங்கள் வந்துட்டு உங்கள் பாட்டிகிட்ட வந்து நின்றுட்டீங்க. அப்படியே இந்த கைகலப்பம் ஆனது இப்போ வாய்க்கலப்பாயிட்டு இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கோயிலுக்கு வந்தவங்களாம் ஊருக்குள்ளே தெரிஞ்சவங்க தானே கேட்குறாங்க ஜிமின் பாட்டிக்கிட்ட, ஏன் பாட்டி இப்படி சண்டை போட்டிருந்தா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லைப்பா அடுத்த வாரம் என் பேரனுக்கு பொண்ணு பார்க்க போகிறோம், சரி நல்ல இடம்னு சொன்னாங்க, சாமி போய் கும்பிட்டு வந்துடலாம், அதுக்கப்புறமா போகலாம், எந்த பிள்ளையை பார்த்தாலும் பிடிக்கலான்ட்டே இருக்கான், சரி அந்த பிள்ளையாவது பிடிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சாமி கும்பிடலான்னு வந்து தேங்காய் உடைச்சோம். ஆனால் இந்த கிறுக்கு கிளவி தேங்காய் உடைக்கிற சந்துக்குள்ளே உட்காந்துருக்குன்னு நாங்கள் என்ன கனவா கண்டோம், தெரியாமல் ஒரு 2-3 தேங்காய் பல் பட்டுருச்சு தலைக்கு, அதுக்கு சும்மா வந்து சண்டை போடுறா, என் முன்னாடியே என் பேரனை கை நீட்டுறா, அடிக்கிறா, ஐயோ சாமி சரியான ரகாடி பம்பளையாக இருக்கிறா அப்படிங்குது. அப்போது
இதுதான் பிரச்சனையா அப்படின்னு கேட்க, ஆமாம் ஆமாம் இதுதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இது உங்கள் பாட்டி கேட்டது. ஓ, உன் பேரனுக்கு கல்யாணம் வேறு இருக்கேடா, போப்போ, கண்டிப்பாக அது உருப்படாது. அப்படியே அந்த பிள்ளை பிடிச்சிருந்தாலும் அந்த பிள்ளை ஒரு பைத்தியக்காரி மாதிரி இருப்பா அப்படிங்க. இந்த பக்கம் ஜிம்னோட பாட்டிக்கு செம்ம டென்ஷனு. நல்ல விஷயம் பேசிட்டு இருக்கிறப்ப வேற வாய் வைக்கிறீ, நல்லா இருப்பியா நீ அப்படின்னு கேட்க, நானெல்லாம் நல்லா தான் இருப்பேன், நீ தான் நாசமாக போயிடுவேன் அப்படின்னு சொல்லி உங்கள் பாட்டி சாபம் கொடுக்க. ஸோ திரும்ப அவரோட பாட்டி, என் பேரக்கிற அழகுக்கும் அறிவுக்கும் அந்தஸ்துக்கும் ரத்தி மாதிரி பிள்ளை தாண்டா நான் கட்டி வைக்க போகிறேன். ஆனால் உன் பேத்திக்கு அப்படியா பாரு, அப்படியே வந்துட்டு ஒரு கிருட்டு கிழவ மாதிரி வந்து அப்படி தான் உன் பேத்திக்கெல்லாம் அப்படி தான் கல்யாணம் ஆகும். ஏன் உன் பேத்திக்கு வர மாப்பிள்ளை பாரு ரொம்ப கேவலமாக இருப்பான் அப்படிங்க. என்ன சொன்ன நீ? என் பேத்திக்கிற அழகுக்கு அறிவுக்கும் அவளுக்கு என்ன அந்தஸ்து கம்மியாக இருக்குது? இந்த ஊர்லேயே பாதி காடு அவளோட பேரில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சடக்கு போட்டுட்டு இருக்குது இப்படி எங்கள் பாட்டி. அதுக்கு ஜிம்னாவோட பாட்டியும், ஆஹா, அப்படியே ஊரில் இல்லாத அழகு, உலகத்தில் இல்லாத பேத்தி, பெரிய பேத்தி இவ பேத்தி, அப்படியே ஊரில் இவளுக்கு மட்டும்தான் பாதி காடு இருக்குதோ, மிச்சம் இருக்கிற அத்தனை காடு என் பேரன் பேரில் தாண்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு மாதிரி கையை நீட்டி ஆட்டி பேச மறுபடியும் 2 பேத்துக்கு வாய்க்காலப்பாயிட்டு இருக்குது. ஸோ இது ரெண்டில் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க 2 பேரும் உங்களை பற்றி தான் பேசிகிட்டே இருக்கிறாங்க. எப்படின்னா ஜிம்னாவோட பாட்டி வந்துட்டு, பாருடி பாரு, நல்லா பாரு, உன் பேத்திக்கு கல்யாணமே ஆகாது, அப்படியே ஆனாலும் ஊர்லேயே இருக்கிற உதாரி ஒருத்தன், உருப்படாத ஒருத்தன், நாரி போன நசுங்கி போன ஒருத்தன் தாண்டி வந்து கிடைப்பான் அப்படிங்க. என் பேத்திக்கு அப்படியெல்லாம் கிடைக்க மாட்டான், அவளுக்கு இருக்கிற அழகுக்கும் அறிவுக்கும் என் பேத்திக்கெல்லாம் நேற்று வெளிநாட்டு சம்மந்தம் வந்துச்சு தெரியுமா அப்படிங்க. உடனே ஜிம்னாவோட பாட்டி, ஆஹா உன் பேத்திக்கு தானா, அதான் நிச்சயம் பாதியில் நின்றுச்சம்மா, ஊர் முழுசாக பேசுகிறாங்க, என்ன பிரச்சனையோ உன் பேத்திக்கு அப்படிங்க. என்ன திமிரு இந்த கிழவிக்கு, என் பேத்தி அப்படி சொல்லுதுன்னு சொல்லிட்டு உங்கள் பாட்டி கோவம் வந்துடுச்சு. ஸோ ஜிமினா அதுக்கு முன்னாடி உங்கள் பாட்டி திட்டத்துக்கு முன்னாடி ஜிமினாவே, பாட்டி என்ன பேசிட்டு இருக்கிற நீ, அவங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு போனதுக்கு அந்த பொண்ணு என்ன பண்ணும், உங்கள் 2 பேருக்கு சண்டையில் நீங்கள் எதுக்கு அந்த பொண்ணை இழுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை கேட்டுருவார். ஸோ அதனால் உங்கள் பாட்டி அப்படியே அமைதியாகிடுறாங்க. ஸோ ஜிமினா அவரோட பாட்டி திட்டமும் இந்த பக்கம் நீங்கள் எங்கள் பரவாயில்லைங்க, அவங்க ஏதோ கோவத்தில் தானே பேசினாங்க, நான் தப்பாலாம் எடுத்துக்கல, எனக்கும் அந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை, என்னாலேயும் வந்துட்டு அம்மா அப்பாவெல்லாம் விட்டுட்டு வெளியூருக்கெல்லாம் போகிறதுக்கு விருப்பம் இல்லை. ஸோ நான் இன்றைக்கி தேங்காய் உடைக்க வந்ததே அந்த கல்யாணத்தை சாமி கடையில் நிறுத்திடுன்னு வேண்டியதுங்காட்டிக்கு தான் வந்தேன், நான் தப்பாலாம் எடுத்துக்கலைங்க, நீங்கள் பாட்டி எதுவும் சொல்லாதீங்க அப்படின்னு ஜிமினா பார்த்து நீங்கள் சொல்லவும் ஜிமினா ஒரு செகண்ட் உங்களை பார்ப்பாரு. ஸோ நீங்களும் வந்துட்டு, மன்னிச்சுக்கோங்க, என் பாட்டி கீழே விழுந்திருக்காங்க, அது தெரியாமல் நீங்கள் தேங்காய் உடைக்கவும் அவங்க கொஞ்சம் இப்படி பேசிட்டாங்க, மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சாரி கேட்க உங்கள் பாட்டி, ஏய் இந்த பக்கவா, நீ என்ன போய் மன்னிப்பு கேட்டுக்கிறா அப்படின்னு பிடிச்சி உங்களை இழுத்து தள்ளிடும் கீழே, புத்தன் போய் கீழே விழுந்துருவீங்க. ஸோ ஜிமின் ஓடி வந்து தூக்கி விடுவார். அப்போ உடனே உங்கள் பாட்டி, ஏய் இரு, என் பேத்தி மேலே நீ கூட கை வைக்கிறா அப்படிங்க. அவரோட பாட்டி, இவ இழுத்து தள்ளுவாளாம், உன்னையால போய் தூக்க சொன்னா, உனக்கு என்ன தேவையா, எப்படி போய் தொலைகிறாங்க வான்னு சொல்லிட்டு ஜிமியாவோட பாட்டி வந்துட்டு அவரோட கை பிடிச்சி இழுத்துட்டு போயிடுது. ஸோ நீங்கள் அப்படியே எந்திரிச்சு நின்றுட்டு, ஐயோ பாட்டி அவங்க கூட வந்த பாவத்துக்கு என்னால் முடியல பாட்டி, என் இடுப்பு தலைன்ட்டு எல்லாத்தையும் உடச்சிட்டீல, எதுக்கு இப்படி சண்டை போட்டுக்கிற எல்லாத்துக்கிட்டையும் அப்படின்னு கேட்குறீங்க. ஏய் என்னடி பின்ன ஓவரா வாய் பேசுகிறாவ, பாரு அவன் பேரனுக்கு கல்யாணம் இந்த ஜென்மத்தில் நடக்காது, அப்படியே நடந்தாலும் உருப்படாத பயங்கரமாக ஒரு வாழ்க்கையிலேயே வேஸ்ட், இந்த உலகத்துலேயே வேஸ்ட்டான ஒருத்தி தான் கிடைப்பா அப்படின்னு சொல்லிட்டு சாபம் கொடுத்துட்டு ஒரு மாதிரி கையெல்லாம் நட்டை எடுத்து விட்டுட்டு உங்கள் பாட்டி வந்து உங்கள் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்துட்டுருக்குது கீழே. அப்போ நீங்களும் இன்றைக்கி தேங்காய் உடச்சே ஆகணுமா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க. அடப்பில்ல நீ என்ன, இது ஒரு சின்ன பிரச்சனை, இதுக்கு போயிட்டு இதையெல்லாம் யோசிக்கிற, வேண்டுதல் வச்சா நிறைவேற்றிடணும், இல்லைன்னா அது பெரிய பிரச்சனை ஆகிடும், நான் இங்கே அப்படியே உட்காடுறேன், என் மூக்கெல்லாம் ரத்தம் வருது, பாவி பையன் உடச்சிட்டான் என் மூக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாரியில் அந்த முந்தானை இருக்கும்ல அதை எடுத்து மூக்கு அப்படியே தொடச்சிட்ருக்குது. நீங்கள் பார்க்குறீங்க, இத்தனை அடிப்பட்டு நீ இப்படி ஸ்ட்ராங்காக இருக்கியே, ஆனால் நான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை காட்டினா நீங்கள் அவ்வளோதான், ஏதோ வந்துட்டு நல்லா கொதிக்க தண்ணியில் உங்களை சுட்டு எடுத்த மாதிரி வந்துட்டு உட்காந்துருப்பீங்க. உங்கள் பாட்டியும், ஆகிற வேலையை சீக்கிரம் பாரு, 108 தேங்காய் சீக்கிரம் உடைக்கணுமில்ல, நல்லா உட அப்படிங்குது. நீங்களும் தேங்காயெல்லாம் அப்போ அப்படியே உடச்சிட்டு இருக்கிறீங்க. ஸோ 108 தேங்காய் உடச்சிட்டு, பிள்ளையாரப்பா என் பாட்டி இனிமேல் யாட்டி சண்டை போடாமல் பார்த்துக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து பாட்டியை கூட்டிகிட்டு போயிடுவீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஜிமினாவும் அவரோட பாட்டியும் ஜீப்பில் வந்திருப்பாங்க. ஸோ அவங்க தோட்டம் வந்துட்டு கொஞ்சம் உள்ளே போகணும். ஸோ அவங்களும் வில்லேஜில் தான் இருக்காங்க. ஸோ பக்கத்து வில்லேஜ், அதாவது வில்லேஜ் ஒரு ஊர்னா அது பக்கத்து கிராமம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பக்கம் அப்படி தான் அவங்க ஜீப்பில் வந்திருப்பாங்களா. ஸோ இப்போ பாட்டி வந்துட்டு ஜீப்பில் ஏறி உட்காந்துருக்குது. நேராக வீட்டுக்கு போயிட்டு வண்டியை நிறுத்தினதுமே 2 பேரும் இறங்கி வாசலில் போய் நிற்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா
அவரோட தாத்தா வந்துட்டு நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருந்திருப்பாரு. ஸோ அப்படியே வந்துட்டு வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடி போட்டுட்டு பார்க்குறாரு. அவருக்கே ஷாக், அப்படியே எந்திரிச்சு நிற்கா. இந்த பக்கம் அவரோட அம்மா அப்பான்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து பார்க்குறாங்க. என்னடா என்னடா அப்படின்னு கேட்க, என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினு கேட்பாரு. ஜிமினோட அப்பாவும், என்னடா ஆச்சு ரெண்டு பேர்த்துக்கு இந்த கோலத்தில் வந்து நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அப்புறம் தான் அவங்கள பார்த்தா ஜிமினா வந்து ஒரு வெள்ளை கலர் ஷர்ட்டு வெள்ளை வெஸ்டையெல்லாம் கட்டியிருப்பாரு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி அழுக்கு அப்படிங்கிற மாதிரி கசகசன்னு ஆயிருந்திருக்கும். அவரோட தலையை பார்த்தீங்கன்னா பரட்டை மண்டை மாதிரி ஆயிருக்கும். அப்படி பாட்டியை பார்த்தா சாரியெல்லாம் ஒரு மாதிரி கலைஞ்சு ஒரு மாதிரி இருக்குது. கோயிலுக்கு போயிட்டு வந்த மாதிரி இல்லை, ஏதோ சண்டைக்கு தானே போயிட்டு வந்திருக்காங்க ஆப்வியஸ்லி. ஸோ தலையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கொண்டெல்லாம் அப்படியே கலைஞ்சு முடியெல்லாம் அங்கங்கே தூக்கி ஒரு மாதிரி இருக்குது. மூஞ்செல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வீங்கியே இருக்குது. அந்த அளவுக்கு ரெண்டு பேரும் சண்டை போட்டிருப்பாங்க. ஸோ கேட்குறாங்க என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ பாட்டி வந்துட்டு ஆண்டா சொல்லாத அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி சொல்லவும், ஏன் பாட்டி அப்படிங்கிறாரு. ஏய் நீ சும்மா இருடா, எதனாவது சொன்னால் வெளியே விட மாட்டாங்க, இதே சாக்குன்னு என்னை பிடிச்சி வச்சுக்குவாங்க, வேறு ஏதாவது சொல்லி சமாளிச்சிருடா பேராண்டி அப்படிங்குது. இது வேறையா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினாவும், அதுவா அங்கே கோயிலில் ஒரு சண்டை நடந்துச்சுமா அப்படிங்கவும், பேராண்டி அப்படிங்குது. இது பாட்டி நீ அப்படின்னு சொல்லவும், சண்டை நடந்துச்சா, சண்டைக்கு போனீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினாவோட அப்பாவும் தாத்தாவும் கத்த, இல்லைப்பா இல்லை தாத்தா சண்டைக்கு போகல, சண்டை நடந்துச்சு, ரெண்டு பேரும் வேலைக்கு விட போகணுமா, அப்படியே எங்கள் ரசி இந்த மாதிரிலாம் கலைஞ்சிருச்சு, வேற ஒன்றும் இல்லை, சலுப்பாக்கு நாங்கள் போய் படுக்கிறோன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் உள்ளே ஓடி போயிடுறாங்க கப்பிச்சு பொண்ணு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் சண்டையை களைச்சிட்ட மாதிரி தெரியலையே, ஏதோ சண்டை போட்டு வந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு தாத்தாவுக்கு டவுட்டாக இருக்குது. ஆனால் இந்த ரெண்டு கூட்டு கலவானிங்களும் ஒன்றுமே தெரியாத மாதிரி ஓடி போய் உள்ளே படுத்து தூங்கிடுச்சுங்க. ஏன்னா அவ்வளோ டயர்டு சண்டைக்குள்ளே. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் அண்ட் பாட்டி ரெண்டு பேரும் அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி நடந்து போயிட்டு இருக்கிறீங்க. உங்கள் தலையெல்லாம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் செம்ம மெஸ்ஸியாக இருக்குது. உங்கள் தாவணியெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா கசகசன்னு இருக்குது. அங்கே கீழே இழுத்து தள்ளி இருக்கும்ல, ஸோ அந்த கோவிலில் தண்ணியெல்லாம் உடச்சிருப்பாங்க, தேங்காய் தண்ணி அந்த தண்ணின்னு சொல்லிட்டு, குங்குமம் மஞ்சள் சொல்லிட்டு ட்ரெஸ் ஃபுல்லாக நாஸ்தி தான் ரெண்டு பேத்துக்குமே. கரெக்டாக நீங்களும் கேட்டு திறந்து வீட்டுக்குள்ளே போக உங்களோட அம்மா அப்பா தாத்தாலாம் பார்த்துட்டு, என்னடா இது கோயிலுக்கு போகிறான்ட்டு இப்படி வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்கவும், நீங்கள் தாத்தா அது வந்துன்னு சொல்ல போக பாட்டி உடனே உங்கள் கையை பிடிச்சிக்குது, காலை வேற போட்டு மிதிக்குது. ஏன் பாட்டி காலை மிதிக்கிறா அப்படின்னு கேட்க, சத்தம் போடாதடி, இவங்ககிட்டயெல்லாம் சொல்லாத, அப்புறம் நம்மளை வெளியே விட மாட்டானுங்க, வீட்லேயே அரெஸ்ட் பண்ணி வச்ச மாதிரி வச்சுருவாங்க, நம்மளுக்கு உலகம் தெரியாதுன்ட்டு, வேறு தான் சொல்லி சமாளிச்சுக்கோன்னு சொல்லிட்டு அவர் பாட்டி சொன்ன மாதிரி இவர் உங்கள் பாட்டியும் சொல்ல, நீங்களும் இது வேறையா அப்படின்ட்டு, இல்லைப்பா அது வந்து என்னாச்சுன்னா அப்படின்னு சொல்லவும் அம்மாவும் வந்துடுறாங்க. அப்படியே என்னடி கோலம் இது அப்படின்னு கேட்க, அதுவா கோயிலில் ஒரு சண்டை நடந்துச்சு, அதை தடுக்கிறதுக்கு போய் நாங்களும் இப்படி ஆகிட்டோம், வேறு ஒன்றும் இல்லை, சலுப்பாக இருக்குது, நாங்கள் போய் படுக்கிறோன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் உள்ளே போயிடுறீங்க. அங்கே நடந்த அதே சீன் தான் இங்கேயும். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட அம்மாவுக்கு டவுட்டு, இல்லையே அத்தை சண்டை போடுறாளாச்சே, சண்டை தடுக்கிறாளெல்லாம் கிடையாது, எவனோ ஒருத்தர் சண்டை போட்டால் கூட இவங்களும் போய் சண்டை போடுவாங்க, இதுதான் சான்ஸுன்னு, சண்டையை தடுத்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாவுக்கு ஒரு டவுட்டு. ஸோ அப்படியே யோசிச்சிட்டே நிற்கா. பூஜா என்ன பண்ணுற அப்படின்னு அப்பா கேட்பாரு. அது ஒன்றும் இல்லைங்க, அத்தைக்கு சண்டை போட தானே பிடிக்கும், விளக்குவா பிடிக்கும் அப்படின்னு கேட்க, அதாண்டி எனக்கும் தெரியல, சரி ஏதோ சொல்கிறாங்க, கோயிலெல்லாம் அம்மா சண்டை போடாது, சரி வா நம்ம போய் வேலையை பார்க்கலான்னு சொல்லிட்டு அவங்கவுங்க வேலையை பார்க்க போயிடுறாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சாயந்தரம் ஆகுது. அப்போ உங்கள் வீட்டுக்கு வந்துட்டு, வைன் பாப்பா அப்பா இல்லையா அப்படின்னு சொல்கிற சத்தம். எட்டி பார்க்குறீங்க யார்டாதுன்னு சொல்லிட்டு பார்த்தா புரோக்கரு. யோ நீயா, இங்கே எதுக்கு நீ மறுபடியும் வந்த, ஒன்று தான் காணம் தேடிட்டு இருந்த, இரு வர அப்படின்னு சொல்லிட்டு பாவாடை அப்படி இழுத்து சொருகிட்டு தாவணியால் இழுத்து சொருகிட்டு அப்படி கையில் ஒரு கம்போடு வரீங்க. பாப்பா என்னது கையில் கம்பு, எதுக்கு இப்படி சண்டை போடுற மாதிரி வர அப்படிங்க. சண்டை போடுற மாதிரி இல்லை, உன்னை அடித்து கொலை தான் வரேன், இருடா இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு சாத்திக்கிட்டு அவர் கூட கபடி ஆடிட்டு இருக்கிறீங்க. அவரும் அந்த பக்கம் இந்த பக்கம் ஓட, நில்லு ஓடாத நில்லு அப்படின்னு சொல்லிக்கிட்டு கட்டையை வச்சு அவர் துரத்திட்டு இருக்கிறீங்க. அவரும் நான் என்ன பாவம் பண்ண உனக்கு, எதுக்கு இப்படி என்னை கட்டையை வச்சு துரத்திட்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருக்கிறாரு. ஸோ அப்பன்னு பார்த்து கரெக்டாக அப்பாவும் வந்துட்டு வெளியே போயிட்டு இருந்துட்டு அப்படியே உள்ளே வருவார். ஸோ வந்து பார்த்தா நீங்கள் அவர் கூட இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கவும், வயன் என்ன பண்ணுற, அவர் எதுக்குற துரத்திட்டு இருக்கிறா அப்படிங்க. உடனே அந்த புரோக்கரும், அப்பா சாமி ஐயா வந்தீங்களே, என்னங்கய்யா உங்கள் பிள்ளை இப்படி இருக்குது அப்படின்னு கேட்கவும், என்னப்பா ஆச்சு, என்ன விளையாட்டிங்க, எதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்கவும், ஐயா என்னை மன்னிச்சுக்கோங்க,
அந்த சம்மந்தம் நல்லா இருக்குதுன்னு தான் கொண்டு வந்து கொடுத்தேன். எல்லாம் நல்லபடியாக தான் போகும்னு நினச்சேன். ஆனால் அந்த பையன் இப்படி பண்ணுவான்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லவும், நீங்கள் அவரை துரத்தி அடிக்கிறதுக்கு போனது இதுக்கு தான். கம்மனு ஊருக்குள்ளெல்லாம் யாருமே இல்லையா, இவன் பாரு வெளிநாட்டு சம்மந்தம் கொண்டு வந்து கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு அடிக்கிறதுக்கு போயிருப்பீங்க. அதுக்குள்ளே அப்பா வந்து தடுத்துட்டாரா? இப்போது திரும்ப வந்துட்டு இவன் எதுக்கு வந்திருக்கான், திரும்ப வேற எவனையாவது கூட்டிகிட்டு வர போகிறானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கட்டையை வச்சுக்கிட்டு கையில் இன்னொரு கையில் அந்த கட்டையை அடிச்சுக்கிட்டு அவர் முறைச்சே பார்த்துட்டு இருக்க. அவர் ஒரு மாதிரி தடுமாறுறாரு சொல்கிறதுக்கு. அப்பா வந்துட்டு நீ உள்ளே போ அப்படிம்பாரா. இல்லைப்பா நான் இங்கே நிற்கிறேன் அப்படிம்பிங்க. உள்ளே போடா அப்படின்னு சொல்லுவார். சரி ஓகேன்னு சொல்லிட்டு நீங்கள் உள்ளே போயிடுவீங்க. இப்போ பார்த்துட்டிங்கன்னா அந்த புரோக்கரை கூப்பிட்டு வெளியே வந்துட்டு பூச்செடி எல்லாம் இருக்கும், அங்கே டேபிள் போட்டு வச்சுருப்பீங்க. ஸோ அங்கே அப்படியே உட்கார வச்சு சேரில் பூஜா தண்ணி கொண்டு வா, அப்புறம் மோர் கொண்டு வா அப்படிங்கிறாரு. வரேங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட அம்மாவும் வந்துட்டு அந்த மோரெலாம் எடுத்துகிட்டு தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு இருப்பாங்க. அப்படி கொண்டுட்டு வந்து கொடுக்கும்போது உங்களோட அம்மாவையும் உட்கார் பூஜா அப்படின்னு சொல்லவும் அம்மா உட்காடுறாங்க. ஸோ இப்போ அந்த புரோக்கர் என்ன சொல்கிறாருன்னா, என்னை மன்னிச்சுக்கோங்கம்மா, இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு எனக்கு நேற்றா தெரியும், இப்போ தான் கேள்விப்பட்டேன் அப்படிங்க. பரவாயில்ல விடுங்க, நீங்கள் மட்டும் என்ன பூந்தா பார்க்க முடியும், எல்லாம் நல்லபடியாக இருந்துச்சு. ஆனால் அந்த பையன் கடைசி நேரத்தில் தானே உண்மையை சொன்னான். பரவாயில்ல அவன் சொல்லிட்டான்ல, இல்லைன்னா நம்ம பிள்ளையை கூப்பிட்டு போயிட்டு கஷ்டப்படுத்தியிருப்பாங்க அப்படிங்கவும், பரவாயில்லங்க நீங்களா அந்த காட்டிக்கு புரிஞ்சிட்டீங்க. ஆனால் உங்கள் பொண்ணு என்னை எப்படி அடிக்க வந்தா தெரியுமா அப்படிங்கவும், அவள் அதுக்கு அடிக்க வரல, எதுக்குடா எனக்கு வெளிநாட்டு மாப்பிள்ளை கொடுத்தேன்னு அடிக்க வந்திருப்பா. அவளுக்கு வெளிநாட்டு போக பிடிக்கலன்ட்டா, அதனால உள்ளூர் பக்கமே எங்காவது பாருங்களேன் அப்படின்னு சொல்லுவாங்க அம்மா. அவரும் அதுக்கு சொல்லதான்ப்பா வந்தேன், இனிமேல் நம்மளுக்கெல்லாம் அந்த வெளிநாடெல்லாம் செட் ஆகாது, அதனால இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு 4-5 ஃபோட்டோ கொடுக்க உங்களோட அப்பாவும் இதெல்லாம் யார் யார் என்னென்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இவங்களுக்கு வந்துட்டு இத்தனை சொத்து இருக்குது, இவங்க இந்த படிச்சிருக்காங்க, இவங்க அது இந்த குடும்பம் அந்த குடும்பம்னு சொல்லிட்டு கொள்ள அந்த 4 ஃபோட்டோவில் ஒரு ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா உங்களோட அப்பா எடுக்கிறாரு, டக்குன்னு அத்தை எடுக்கிறாரு, அம்மா கையும் அங்கே தான் போகுது. ஸோ 2 பேர் டக்குன்னு சேர்ந்து ஒரே ஃபோட்டோ எடுக்க புரோக்கர் பார்க்குறாரு. அப்போ பேசி முடிச்சிட வேண்டினா, நல்ல இடங்க, எப்படி உங்களுக்கு ஊருக்குள்ளே பாதி காடு உங்களோடதோ அதே மாதிரி மிச்ச காடெல்லாம் அவங்களுக்கு தான், உங்களுக்கு சமமான ஒரு சம்மந்தம், அதாவது உங்களுக்கு ஈக்குவலான சம்மந்தம் அப்படிங்கிறான். அட நிஜமாவாங்க, அம்மா அப்பாலாம் யார் இந்த பையனுக்கு அப்படின்னு கேட்க, அதான் நம்ம பக்கத்து ஊருக்காரங்க இருக்காங்கள்ல, ஸோ அந்த ஊரில் பெரிய குடும்பம், இங்கே எப்படி நீங்களும் அங்கே அந்த மாதிரி அவங்க அப்படிங்கிறாங்க. ஓ சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட அம்மாவும் அப்பாவும் அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ வந்துட்டு உங்கள் தாத்தா வராரு. என்னடா பெரிய முடிவெல்லாம் பெரிய மனசு இல்லாமல் எடுப்பீங்க போல் அப்படிங்க. இல்லைப்பா நீங்கள் தூங்கிட்டு இருந்திருப்பீங்க, டிஸ்டர்ப் பண்ண வேணானேன்னு தான், சரி வாங்க அப்படின்னு சொல்லவும் அந்த 4 ஃபோட்டோவை கலக்கிடுறாரு அப்பா. ஸோ கலக்கிட்டு உங்களோட அம்மா அதை எடுத்து, அம்மா இதில் ஒரு ஃபோட்டோ செலக்ட் பண்ணுங்க பார்க்கலாம் அப்படிங்கவும் அவர் ஒரு ஃபோட்டோ எடுத்து கொடுக்குறாரு. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அந்த புரோக்கருக்கு ஆச்சரியமாக இருக்குது. என்னப்பா மொத்த குடும்பமும் சேர்ந்து ஒரே பையனை தான் செலக்ட் பண்ணுறீங்க அப்படிங்க. உங்களோட அம்மா அப்பாவும் சிரிச்சுட்டு பேசி முடிச்சிடலான்ட்டு இருக்கிறோம்ப்பா, எங்களுக்கும் அந்த பையனை பிடிச்சிருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ தாத்தாவும் வந்துட்டு எனக்கு பிடிச்சிருக்கு, இது பக்கத்து ஊருக்காரங்க இந்த குடும்பம் தானே அப்படின்னு எதுக்கு பேர் சொல்லி கேட்க, ஆமாம் ஆமாம் உங்களுக்கு அவங்கள பற்றி தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க உங்களோட அம்மா. நல்லா தெரியும்ப்பா, நல்ல மனுஷங்க. சரி ஓகே, எப்போ பேசி முடிக்கலாம் அப்படிங்கவும், நான் இப்போ தான் நேற்று இந்த மாதிரி பிரச்சனையாச்சுல்ல, ஸோ அதனால் நம்ம பொண்ணோட ஃபோட்டோவையும் கொடுத்துட்டு வந்திருக்கிறேன், அவங்களுக்கும் பிடிச்சிருக்கு நாங்கள், ஸோ பார்க்கலாங்க. பையனை பார்க்கலன்னு நினைக்கிறேன், ஸோ அவங்க அம்மா அப்பா பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாங்க. இப்போது அடுத்த வாரத்தில் வந்து பேசலான்னு தான் கேட்டிருந்தாங்க, அதனால தான் உங்களுக்கு காட்டினேன். சரி ஓகே, நான் அடுத்த வாரத்தில் பேசி முடிக்கிற மாதிரி இது பண்ணுறேன்னு சொல்லிட்டு கான்டாக்ட்லாம் கொடுத்துட்டு அவரும் சந்தோஷமாக போகிறாரு. இப்போது என்னென்னா அந்த ஃபோட்டோ எடுத்திருப்பாங்கள்ல 3 பேர் மாற்றி மாற்றி, அது வேறு யார் ஃபோட்டோவும் இல்லை, ஜிமின் ஃபோட்டோ தான். ஸோ ஜிமினை தான் வந்துட்டு இவ்வளோ நேரம் இவங்க அவரை பற்றி தான் சொல்லியிருப்பாங்க, அவரோட ஃபோட்டோ தான் காட்டியிருப்பாங்க. உங்களுக்கு அவரே நிச்சயம் பண்ணிக்கலாம், கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி உங்கள் ஃபேமிலி முடிவு எடுத்திருப்பாங்க. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஜிமினாவோட ஃபேமிலியில், அதாவது அம்மா அப்பா கிட்ட வந்துட்டு உங்களோட ஃபோட்டோ கொடுத்துருப்பார் இவர். ஏன்னா இந்த மாதிரி கல்யாணம் இதாகிடுச்சுல்ல, ஸோ அந்த பொண்ணுக்கு ஒரு நல்ல லைஃப் இது பண்ணணும், ஆல்ரெடி பேர்லாம் பாதி கெட்டு போயிருந்துருக்கும், ஏன்னா சும்மாவே அது இது சொல்லுவாங்க ஊருக்குள்ளே, ஒன்றும் இல்லைனாலும், அதனால நல்ல பெரிய இடத்துல பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஃபோட்டோலாம் கொடுத்து அவங்க மண்டையை கழுவி அவங்களுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்கும். ஸோ அவங்களோட அம்மா அப்பா தான் பார்த்துருப்பாங்க, பாட்டியும் ஜிமினும் பார்க்கல, தாத்தாலாம் பார்த்துருப்பாரு. இங்கே எப்படியோ அதே மாதிரி தான் அங்கே. இப்போ பார்த்தீங்கன்னா 1 வீக் எப்படி பாஸ் ஆகுது, உங்களோட அம்மா திரும்ப உங்களை உட்கார வச்சு ரெடி பண்ண என்னம்மா என்னை ஏதோ வாரம் உட்கார வச்சு நிச்சயம் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கிறீங்க, முதல்ல எனக்கு ஃபோட்டோயாவது கண்ணில் காட்டுங்கம்மா அப்படிங்க. பையன் நேர்லேயே வருவான், ஃபோட்டோ எடுத்துக்கு உனக்கு நேரில் பார்த்துக்கோ, எங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கு, அவங்க வீட்லேயும் நீ ரொம்ப பிடிச்சிருக்காமா, நல்ல இடம்டி, நம்மளுக்கு ஈக்குவலான சம்பந்தம், எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த பாகுபாடும் இருக்காது,
நல்லா ராணி மாதிரி இருப்ப. அப்புறம் சொன்னியே எட்டி பிடிச்சா பார்க்குற மாதிரி இருக்கணும்னு, பக்கத்து கிராமம் தான் அப்படிங்க. நிஜமாவா அப்படிங்கிறீங்க? நிஜம்தான், பக்கத்து கிராமம் தான், நீ நினச்சா வந்துடலாம் அப்படிங்கிறாங்க. நீங்களும் அப்போனா ஓகே, நீ யாரை கட்டிக்க சொன்னாலும் நான் கட்டிக்கிறேம்மா அப்படின்ட்டு உட்காந்துருப்பீங்க. உங்கள் பாட்டி திரும்ப வந்துட்டு ஏய் இந்த சீலை வேணாம் கழட்டுங்க அப்படிங்கிறாங்க. ஏன் பாட்டி இப்போ தான் கஷ்டப்பட்டு கட்டினேன் அப்படின்னு சொல்லுவீங்களா? வேணாம் வேணாம், இது ராசியே இல்லை, நீ போ அந்த ஒரு மாதிரி ரோஸ் கலரில் இருக்குல்ல அதை எடுத்து கட்டிக்க அப்படிங்க. இது பஞ்சு மிட்டாய் கலரில் கட்டிட்டு நிற்கிட்டா அப்படிங்கிறீங்க. ஏய் அது இல்லடி இன்னொன்று சொல்லிட்டு அவங்க பீரோ திறந்து ஒரு சாரீ எடுக்கிறாங்க. பார்த்தா பாட்டி உங்களுக்கு வாங்கி வச்சுருந்துருக்குது, உங்களுக்கே தெரியல. ஸோ அதோட பீரோலேருந்து எடுத்து வந்து கொடுக்குது. பார்க்குறதுக்கு லைட்டாக ஒரு மாதிரி பிங்க் கலர், பட் பார்த்தீங்கன்னா நிறையா கோல்டன் கலர் ஜருகையில் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த கலருக்கும் அதுக்கு நல்ல செம்மையாக இருக்குது. அந்த பாட்டி வந்துட்டு அதை கொடுக்க, பாட்டி நீயா எடுத்தா நல்லா இருக்கு பாட்டி அப்படிம்பீங்க. அதான் சொல்கிறேன், இதை கட்டிக்க, ராசியான புடவை, போன தடவை கட்டியிருந்தியே நல்லாவே இல்லை, அதான் அப்படி ஆகிப்போச்சு. சரி பரவாயில்ல, இதை கட்டிக்க, உன் பாட்டி உனக்கு கொடுக்குறேன், கண்டிப்பாக இந்த பையனை உனக்கு ரொம்ப பிடிக்கும் சரியா அப்படிங்குது. பிடிக்குமா பாட்டி, எனக்கு ஃபோட்டோ கூட இவங்க காட்டல அப்படிங்க. ஃபோட்டோ எனக்கு நானும் பார்க்கல, நேரில் வரட்டும் 2 பேரும் பார்க்கலாம், கண்டிப்பாக உனக்கு பிடிக்கும், உனக்கு ஏற்ற மாதிரி அம்சமாக தான் இருப்பான் அப்படின்ட்டு ஒரு மாதிரி பேசிக்கிட்டு இருக்குது. அம்சமாக தான் இருப்பான்ட்டு நீங்களும் சிரிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருக்கு இந்த விஷயம், ஏன்னா ஒரே ஊர் தானே. ஸோ அதனால் இப்போ அப்படியே தான் டைம் ஆகுது, ஒரு 10:30 போல் எல்லாம் வரேன்னு சொல்லியிருப்பாங்க. பட் 10:15 வந்துட்டாங்க. அப்போது உங்களோட அம்மா அப்பா தாத்தான்னு சொல்லிட்டு உங்கள் பாட்டி உங்கள் கூட இருக்காங்க. ஸோ அத்தை நீங்கள் இவ கூட இருங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வெளில போயிருப்பாங்க. நான் தான் பொண்ணு தோழி, எனக்கு பார்த்தா 70 வயசு மாதிரியா தெரியுதுன்னு கண்ணாடி பார்த்துட்டு ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்குது. சத்தியமாக உங்கள் பாட்டியை பார்த்தா அத்தனை வயசு மேலே தெரியாது. ஸோ நல்லா யங்காக இருக்க மாதிரி தான் ஃபீல் ஆகும். நீங்களும் என்ன தான் மூஞ்சி பார்க்கறதுக்கு யங்காக இருந்தாலும் உனக்கு 70 வயசு கிளவியே, அவ்வளோதான் நீ எக்ஸ்பைர்டு அப்படிங்கிறீங்க. ஏய் வாய் மூடுறி, யாராவது பார்த்தா எனக்கு 70 வாங்கங்கிற, அதெல்லாம் கிடையாது. இப்போ பார்த்தா உன் அம்மாவும் என்னையும் வச்சாங்கன்னா அக்கா தங்கச்சின்னு சொல்லுவாங்க, நீ வேற அப்படிங்குது. இது ரொம்ப முக்கியமாக இப்போ அப்படிம்பீங்க. ஏன் நான் அழகா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஒரு டாபிக் போயிட்டுருக்க. உங்களோட அம்மா அப்பா தாத்தா 3 பேர் போயிட்டு வெல்கம் பண்ணுவாங்க. ஸோ அந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஜிமினாவோட அம்மா அப்பா தாத்தா 3 பேர் தான் வந்திருக்காங்க, அப்போ ரிலேட்டிவ்லாம் வந்திருக்காங்க. ஸோ உங்களோட அம்மா கேட்குறாங்க எங்கெங்க இப்போ ஏன் வரல போல் அப்படிங்கவும். ஏன்னா இவங்களுக்கு கொஞ்சம் ஹெஸ்டேட் ஆகுது, ஆல்ரெடி ஒரு மாதிரி நடந்திருக்குல்ல இந்த விஷயம். ஏன்னா நிச்சயம் வரைக்கும் வந்துட்டு அவங்க வரலன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அவங்க லைட்டாக பதறிட்டு கொஞ்சம் போய் கேட்க, அப்போ அவங்களும் சிரிச்சுட்டே இல்லைங்க அதுவா எல்லாம் ஒன்றா காரில் வரலான்னு தான் பேச்சு, ஆனால் பாட்டியும் பேரனும் தனியாக மோட்டர் சைக்கிள் தான் வருவாங்க, அதாவது பெரிய வண்டி இருக்குல்ல இப்படி பின்னு வரும்ல, ஆனால் ராயல் என்ஃபீல்டு அதில் தான் வரணும்னு சொல்லிட்டு பாட்டி ஒரே அடங்க. ஸோ 2 பேரும் வண்டியில் வந்துட்டுருக்காங்க அப்படிங்கவும் ஓ சரிங்க சரி உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிட்றாங்க. இப்போ எல்லோரும் போய் உட்காந்துருக்க. இந்த பக்கம் உங்களோட பாட்டி வந்து எட்டி பார்க்குது, எங்கே நேரில் பார்க்கலான்னு பார்த்தா பையனை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்க. உங்களோட அம்மா வந்துட்டு அத்தை எதுக்கு இப்படி எட்டி பார்த்துட்ருக்குறீங்க அப்படிம்பாங்க. பையன்கிடி அப்படிங்கவும் பையன் பாட்டி கூட வந்துட்டுருக்காராம்மா அப்படிங்கவும், பையன் பாட்டி கூட வந்துட்டுருக்காரா, ஏன் இவங்க கூட வந்தால் என்னவா அப்படின்னு கேட்குறாங்க. அத்தை ஏதோ பாட்டி வந்துட்டு ஆசைப்படுது வண்டியில் போகணுன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்துட்டுருக்குறாரா, ஒன்றும் பிரச்சனை இல்லை இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இவங்க போயிட்டு காஃபி இதெல்லாமே போட்டுட்டுருக்குறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் ஆகுது. அப்படியே அழகா ஜிமினாவும் அவரோட பாட்டிக்கு பார்க்கணுமே கண்ணாடி. ஸோ அப்படியே நல்லா பெரிய கண்ணாடியெல்லாம் எடுத்து போட்டு கூலிங் கிளாஸ் ஓகேவா. ஸோ ஜிமினாவை வந்துட்டு வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டை போட்டுட்டு அழகாக வண்டியில் உட்காந்துட்டு ஓட்டிகிட்டு வராரு அந்த ராயல் என்ஃபீல்டில். இந்த பக்கம் பாட்டி பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஒரு கூலிங் கிளாஸை போட்டுட்டு பட்டு சேலை ஓகேவா, நல்லா பாட்டி வந்துட்டு பார்த்திங்கன்னா தோல் சுருங்கி இருந்தாலுமே ரொம்ப அழகாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த பாட்டி அப்படியே நகை அது இதுன்னு சொல்லிட்டு வளையல் கூட தங்க வளையல் தான், எல்லாமே வளையல்லாம் தங்கத்திலே போட்டிருக்கு. அப்படியே 2 பேரும் பைக்கில் வந்துட்டுருக்குறாங்க. ஸோ பார்க்கறதுக்கு அந்த வயல் 2 பக்கம் வயல் ஓகேவா, நடுவில் ரோடு, அந்த ரோட்டில் அப்படியே 2 பேரும் பைக்கில் அப்படியே வந்துட்டு இருக்கும்போது அவ்வளோ நல்லா இருக்குது ஒரு மாதிரி. ஸோ பாட்டி வந்துட்டு ஒரு மாதிரி கையை வச்சு ஆட்டிக்கிட்டு டேய் பேராண்டி எனக்கு எம்புட்டு நாள் ஆசை தெரியுமா இது அப்படிங்க. ஏன் பாட்டி கேட்டிருந்தா நான் முன்னே கூட்டு போயிருப்பேனே, ஏன்னா திடீர்னு எம்புட்டு நாள் ஆசை, இதுக்கு ஆசையெல்லாம் கேட்க வேண்டியதானே அப்போவே அப்படிங்கிறாரு. அதெல்லாம் இல்லைடா, உனக்கு பொண்ணு பார்க்க போகும்போது இந்த மாதிரி இப்படி கூலிங் கிளாஸ் என்ன இந்த மாதிரியெல்லாம் போகணும்னு எனக்கு ஆசை. எல்லோரும் பார்த்தா இது பேரனுக்கு பாட்டியா இல்லை அக்காலான்னு கேட்கணும் அப்படிங்க. அவருக்கு சிரிப்பாக வருது. சரி பாட்டி உன்னை பேரனுக்கு அக்காவாலாம் கேட்க மாட்டாங்க, தங்கச்சியாக இருந்தால் கேட்பாங்க வா அப்படின்னு சொல்லுவார். ஸோ இப்படி தான் அழகாக வந்துட்டு உங்கள் வீட்டு வாசல் படியில் வந்துட்டு பைக்கை நிறுத்த எல்லோரும் மாப்பிள்ளை வந்தாச்சுங்கிறாங்க.
ஸோ ஜிமினாவுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அச்சோ என்ன இது தனியாக வந்தங்காட்டிக்கு ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்கும்ல. எல்லாம் ஒருத்தவங்க மட்டும் பார்த்துட்டு எல்லோரும் மாப்பிள்ளை மாப்பிள்ளைன்னு கத்திட்டு இருந்தா. ஸோ அவர் வந்துட்டு அப்படி பாட்டி பின்னாடி பண்ணிட்டு, பாட்டிக்கு எனக்கு வெக்கமாக இருக்குது பாட்டி அப்படிம்பாரு. அடைச்சி ஆம்பளை பையனுக்குலாம் இப்படி வெக்கப்பட்டுட்டு இருக்கிறா, நல்லா கண்ணாடி போடு அப்படிங்கிறாங்க. ஸோ அவர் கழட்டி கண்ணாடியை பாக்கெட்டில் வைக்க பாட்டி திரும்ப கண்ணாடி எடுத்துக்கு போட்டு விடுது. பாட்டி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கழட்டிக்குவார். ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்கள் அம்மா அப்பான்னு சொல்லிட்டு தாத்தா எல்லாருமே வராங்க. வந்துட்டு வாங்க மாப்பிள்ளலாம் வாங்க, வாங்கம்மா அப்படின்னு சொல்லவும், நீ என்னை அக்கான்னு கூப்பிடலாம் அப்படிங்குது. அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட அம்மா பார்க்குறாங்க. பாட்டின்னு கூப்பிட வேணும், ஆனால் மரியாதைக்கு அம்மான்னு கூப்பிட்டா அக்கான்னு கூட கூப்பிட ஒன்றும் பிரச்சனை இல்லை, என் பேரை சொல்லி கூட கூப்பிடேன், நான் ஒன்றும் தப்பாக எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்குது. உங்களோட அம்மாவும் சரிங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அக்கான்னு கூப்பிட உங்களுக்கு தோணலை. ஸோ வாங்க போங்க ஓடி கட் பண்ணிக்கிறாங்க. அப்போது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஜிமினும் வரேங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து உட்காருவார். வந்ததுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒயன் சொல்லிட்டு அம்மா கத்திட்டே வராங்க. உங்களுக்கு வேற அச்சோ மாப்பிள்ளை வந்துட்டாங்களா, பார்த்ததே இல்லையே, எப்படி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக தான் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் பாட்டி இரு நான் போயிட்டு பார்க்குறேன் முதல்ல அப்படிங்க. பாட்டி நான் பார்க்குறேன் பாட்டி, இரு பாட்டி நான் எட்டி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லவும், இப்போ நான் முதல்ல பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அப்படியே ஆசையாக வந்து இங்கே பார்த்தீங்கன்னா உங்கள் பாட்டியும் வந்துட்டு ஆசையாக தான் இருப்பாங்க. ஸோ நிறையா அழகாக நிறையெல்லாம் போட்டுட்டு உங்கள் கல்யாணம் நிச்சயம் போது அவங்க ரொம்ப அழகாக கிராண்டாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்பட்டிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி அவங்களும் அழகாக ஜுவல்ஸ் எல்லாம் போட்டுட்டு இப்போ அப்படியே வந்துட்டு எட்டி பார்த்தா அவங்களுக்கு தலையில் இட்டி விழுந்த மாதிரி இருக்குது. ஏன்னா உட்காந்துருக்குது ஜிம்மினா அப்படின்னு சொல்லிட்டு மூச்சு இழுத்தவங்க தான் விடவே இல்லை. என்னது பாட்டி சத்தமே காணும்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படியே திரும்பி வந்துட்டு, பாட்டி ஏன் இப்படி பார்த்துட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி மூஞ்சி கிட்ட கொண்டு அவங்க மூஞ்சி வச்சு கேட்க, அவங்க மூச்சு பேச்சு எல்லாம் இருக்காங்க. அப்படி என்ன பேச்சு மூச்செல்லாம் பார்த்துட்டுக்குன்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா ஜிமின்னு அப்புறோட பாட்டி அப்படியே பாட்டி பார்க்கணும் கண்ணாடி கூலிங் கிளாஸ் போட்டு உட்காந்துருக்குது. உங்களுக்கு ஒரு செகண்ட் சிரிப்பே வந்திருக்கும், இவரா அப்படிங்கிற மாதிரி. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்கள் பாட்டிக்கு தலையில் இட்டி விழுந்த மாதிரி இருக்குது. நீங்கள் சிரிச்சுட்டே, பாட்டி என்ன இது எதிரி வீட்டில் தான் இப்போ கல்யாணமா அப்படின்னு சொல்லி கேட்க, வாயை மூடு நீ, இந்த கல்யாணம் நடக்காது அப்படிங்கிறாங்க. பாட்டி அப்படிம்பீங்க. தயவு செஞ்சு அவனை பிடிச்சிருக்குன்னு மட்டும் சொல்லிடாதடி அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கெஞ்சுது. நீங்களும் பாட்டி அப்படிம்பீங்க. பையனுக்கு பாரு மேலே சத்தியம், அவள் அன்றைக்கி என்ன நல்லா பண்ணா சொல்லு, அந்த பையன் ஏதோ நல்ல பையன் தான் இல்லைங்களே, ஆனாலும் அவள் அன்றைக்கி என்னென்ன பண்ணா அதனால் பார்த்துக்க, போகிற பையனை எனக்கு பிடிக்கல அப்படின்ட்டு வர உனக்கு பாட்டி இன்னும் நம்ம வீட்டு பக்கத்தில் எங்கேயாவது பசங்க இருந்தால் பார்த்து கட்டி வைக்கிறேன் சரியா, அவனை மட்டும் பிடிக்கலன்னு சொல்லிட்டு வந்துடுடி அப்படிங்குது. சரி பாட்டி உன் ஆசையை தவிர நான் எதுவும் பண்ண முடியாது, உனக்கு அது ஆசைனா அதே சொல்கிறேன்னு சொல்லிடுவீங்க. அதுக்கு இப்போ தான் நிம்மதியாக இருக்குது. உடனே கபோர்டு அது இதுன்னு போய்ட்டு தேடிட்டு இருக்க, என்ன தேடுற அப்படிம்பீங்க. அவன் மட்டும் அப்படி கூலிங் கிளாஸ் எல்லாம் போட்டிருக்குறா, எனக்கும் வேணும் அப்படிங்குவோம். நம்மக்கிட்ட ஏது பாட்டி கூலிங் கிளாஸு அப்படின்னு கேட்பீங்க. சும்மாரு அதெல்லாம் தாத்தா வச்சுருப்பாரு, நான் போயிட்டு எங்கள் ரூமில் தான் தேடி பார்க்குறேன்னு சொல்லிட்டு அது ரூமில் ஓடி போய்ட்டு தேடிக்கிட்டு இருக்குது. எல்லோரும் பார்க்குறாங்க, என்ன இதை பாட்டி குறுக்க மறுக்க ஓடிக்கிட்டே இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஜிமினாவோட பாட்டிட்டும் பார்க்கல. ஸோ உங்கள் பாட்டி ஃபஸ்ட் ஒரு வழியாக போயிட்டு கண்டுபிடிச்சி கண்ணாடி எடுத்துகிட்டு வந்துட்டு அப்படியே உங்கள் ரூமுக்கு வருது. என்ன கிடைச்சிதா அப்படிங்கிறீங்க. கிடைக்காம இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கெத்த கண்ணாடி போட்டுக்குது. ஸோ நீ தான் கல்யாணமே பிடிக்கலன்னு சொல்லிட்டா, இதெல்லாம் எடுத்துக்கா அப்படின்னு கேட்பீங்களா. அவள் அப்படி வந்து உட்காந்துக்கும் போது நான் மட்டும் என்ன சும்மாவா அப்படிங்குது. சரி என்னமோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படி சைலண்ட் ஆகிடுறீங்க. பாட்டி வேறு இப்படி சொல்லுது, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு. இப்போது உங்களோட அம்மாவும் வந்துட்டு ஏன் வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. அப்போது உங்களோட பாட்டியும் வா வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூட்டிகிட்டு வருது. பார்த்தீங்க அப்படின்னா எல்லோரும் பார்க்குறாங்க உங்கள் பாட்டியவே. ஆல்ரெடி வந்துட்டு ஜிம்னாவோட பாட்டி ஒரு மாதிரியெல்லாம் பார்த்துட்டு உட்காந்துருக்கு. ஏன்னா வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் கூட கூலிங் கிளாஸை கழட்டாமல் உட்காந்துருக்குது அந்த பாட்டி. இப்போ பார்த்தா ஆல்ரெடி வீட்டுக்குள்ளே இருந்து வர பாட்டியும் கூலிங் கிளாஸ் போட்டுட்ருக்க. யாருக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில, எல்லோரும் ஒரு மாதிரி பார்த்துட்ருக்காங்க. ஸோ ஜிமினும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் உங்களை பார்க்குறாரு. பார்த்தா அவருக்கு செம்ம ஷாக்கு, இந்த பொண்ணா அப்படின்னு. உடனே அவரோட அம்மா பக்கத்தில் உட்காந்துருப்பாங்களா, ஏண்டா தெரியுமா இந்த பொண்ணை பார்த்துருக்கியா பழகிருக்கியா அப்படின்னு கேட்க, ஐயோ இல்லைம்மா அதெல்லாம் இல்லை, போன வாரம் கோயிலில் பார்த்தேன் அப்படிங்கவும். பார்த்தியா நல்ல சொல்லணும்டா எல்லாமே, ஆல்ரெடி நீயும் பார்த்துருக்குற,
பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்கவும் உடனே இந்த பக்கம் உங்கள் பாட்டியை வந்துட்டு அப்படி உங்களை கூட்டிகிட்டு வருவாங்களா. ஸோ காஃபியை கொடுக்கறதுக்காக உங்களோட அம்மா காஃபி கையில் கொடுத்து முதல்ல எல்லாத்துக்கும் கொடுமா, பையனுக்கு முதல்ல கொடு அப்படிம்பாங்க. நீங்களும் போயிட்டு ஜிமினாக்கு அப்படியே குடிஞ்சு காஃபியை கொடுப்பீங்க. ஸோ அவருடைய காஃபி எடுத்துகிட்டு உங்களை பார்க்குவாரா. நீங்கள் டக்குன்னு அவர் பார்த்துட்டுருப்பீங்க, பட் அவர் உங்களை பார்த்தா டக்குன்னு குடிஞ்சுக்கிறீங்க. ஸோ அவரோட லைட்டாக சிரிச்சுட்டு அவருக்கு உங்களை பிடிக்குது. ஃபுல்லி அரேஞ்ச் மேரேஜ் தான், ஆனாலும் பிடிச்சிருக்குது. ஓகேவா. ஸோ முன்ன பின்ன பழகுறது கிடையாது, அன்றைக்கி பார்த்தது தான். பட் அந்த ஒரு மொமெண்ட் உங்களுக்கு அவர் மேலே ஒரு ஹோப் வந்திருக்கும். ஸோ பிடிச்சிருக்கு. ஆனால் பாட்டி வேறு பிடிக்கலன்னு சொல்லிடுச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு அப்படியே நின்றுட்டுருக்கா. அவர் காஃபி எடுத்துகிட்டு நான் காஃபி எடுத்துட்டேன், அம்மாவுக்கு கொடுங்க அப்படிம்பாங்க. அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வேறு ஷை ஆகிடுச்சு. அச்சோ இவ்வளோ நேரம் இங்கே நின்றுட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த அத்தைக்குன்னு சொல்லிட்டு காஃபி கொடுக்க, அடுத்து பார்த்திங்கன்னா பாட்டி தான் கூலிங் கிளாஸை போட்டுட்டு உட்காந்துருக்குது. அது என்ன வரைக்கும் அப்படியே வந்துட்டு வெளியே வெயிலேருந்து வந்த டயர்டில் கூலிங் கிளாஸை போட்டு கண்ணை மூடிட்டு உட்காந்துருக்குது. ஸோ அதனால தான் அதுக்கு எதுவும் தெரியல. இப்போ நீங்கள் பாட்டி காஃபி அப்படிங்க. ஓ காஃபி வந்துடுச்சா, சரி நம்ம தூங்குது யாருக்கும் தெரியலன்னு சொல்லிட்டு அதான் எடுத்து இவளா இந்த பிள்ளையா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிக்கு செம ஷாக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அதோட நெஞ்சிலே அடி விழுந்த மாதிரி இருக்குது. அப்படியே நெஞ்சில் ஒரு கை வச்சுக்கிட்டு கண்ணாடி அப்படியே ஒரு கையிலேருந்து கழட்டுனா நீங்கள் பாட்டி காஃபி எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிப்பீங்க. அந்த பாட்டி என்ன சொல்கிறது, முடி பிடிச்சி ஆட்டாட்டின ஆட்டிருக்குள்ள அதுதான் ஞாபகம் வருது. இந்த பிள்ளையா அப்படின்னு சொல்லிட்டு நீ தான் பொண்ணா அப்படின்னு கேட்கவும் நான் தான் பாட்டி அப்படிங்கிறீங்க. அப்போது உங்களோட அம்மா வந்துட்டு காஃபி எடுத்துக்கோங்கம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காஃபியை எடுத்துகிட்டு அப்படியே பார்த்தா அப்படியே உங்கள் பாட்டி தனாவட்டா அப்படியே ஒரு மாதிரி செவுத்தில் அப்படியே ஒரு சைடை சாஞ்சு கையை கட்டிட்டு கூலிங் கிளாஸை போட்டுட்டு நின்றுட்டுருக்குது. ஒரு மாதிரி தனாவட்டா பார்த்துட்ருக்குது. அதை பார்த்தது இந்த பாட்டிக்கு வருது பாருங்க கோபம். இவளை இதுதான் ஐயோ இவங்க வீடுன்னு தெரிஞ்சுதான் என் பேரனை கூட்டிகிட்டே வந்திருக்க மாட்டேனே, அப்படியே கூட்டிகிட்டு போயிருந்துருப்பேனே. கருமம், இதுக்கு தான் முதல்ல ஃபோட்டோ பார்த்து வந்துருக்கணும், நேரில் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுறது ஏன் தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்குது. அப்போ உங்கள் பாட்டி வேறு ஒரு கையில் அந்த கண்ணாடி இருக்குல்ல, ஸோ ஒரு மாதிரி மேலே எடுத்துட்டு ஒரு மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டே இருக்காங்களா. இதுக்கும் கோவம் வந்துச்சு. இப்போ தான் போடுவாளா, நானும் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடி எடுத்து அப்படியே போட்டுக்கிட்டு கால் மேலே காலை போட்டு உட்காந்துருக்குது. ஜிமின் பார்க்குறாரு. பாட்டி என்ன பாட்டியாச்சு உனக்கு அப்படின்னு கேட்க, டேய் பேராண்டி உங்ககிட்ட தனியாக பேசணும், வெளியே வா அப்படின்னு கூப்பிடுது. பொண்ணுக்கிட்ட தான் பாட்டி தனியாக பேசணும், உங்ககிட்ட நான் என்ன பேசணும் அப்படிங்கவும், அதுக்கு முன்னாடி என்கிட்ட பேசணும், வாடா வெளியேன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போக எல்லோரும் பார்க்குறாங்க. என்ன அப்படின்னு சொல்லி அது அவங்க 2 பேத்துக்கு இருக்கிற வேலைங்க. அவங்க அப்படி தான் அடிக்கடி ரொம்ப செல்லம் பாட்டிக்கிட்ட ஜெமீனுக்கு, அதான் ஏதாவது பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அத்தை சொல்லிடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெளியே போனதும் பாட்டி வந்துட்டு டே பேராண்டி என்னடா இந்த பிள்ளை விட்டு கூட்டு வந்துருக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், எனக்கு மட்டும் என்ன பாட்டி தெரியும், இது போன வாரம் சண்டை போட்டோம், இந்த வாரம் வீட்டில் சம்மந்தம் பேசிகிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறாரு. சம்மந்தம் பேசுகிறோமா, வாய்ப்பே இல்லை அப்படிங்குது. என்ன பாட்டி சொல்கிற அப்படிம்பாரு. எனக்கு இந்த குடும்பத்தில் சம்மந்தம் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நிற்குது. ஒரு கை அப்படியே ஒரு மாதிரி வச்சுட்டு நின்றுட்டு இருக்குது. பாட்டி அப்படிம்பாரு. பிடிக்கலைன்னா பிடிக்கல, நீ பாட்டி செல்லம் தானே, என் பேரன் தானே, உனக்கு நான் பெரிய விட்டு பிள்ளையாக கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். இவளுக்கு என்ன சொத்து இருக்குது, இதை விட 4-5 மடங்கு சொத்து அதிகமாக இருக்கிற பிள்ளையா கூட கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். இல்லையா நீ எவனையாவது லவ் பண்ணிட்டு வா, கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், பாட்டி இருக்கேன். இல்லையா யாரை வேணா நீ கல்யாணம் பண்ணு, இந்த வீட்டு சம்மந்தம் மட்டும் வானாண்டா அப்படிங்கவும், பாட்டி அந்த பொண்ணு நல்லா தானே பாட்டி இருக்கா அப்படிங்கவும், என்ன பார்த்ததும் பிடிச்சிருச்சோ, அதெல்லாம் இல்லை, நீ பாட்டு பாட்டி மேலே சத்தியம், நீ உள்ளே போகிற பொண்ணுக்கிட்ட பிடிக்கலன்னு சொல்கிற, எல்லாத்துக்கிட்டையும் பொண்ணை எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்கிற சரியா அப்படிங்குது. பாட்டி அப்படிம்பாரு. என் மேலே சத்தியம்டா அப்படின்னு சொல்லிடுவான். சரி பாட்டி, உன்னை மீறி நான் என்ன பண்ணியிருக்கேன், உனக்காக இது கூட பண்ண மாட்டேனா, எனக்கும் சந்தோஷம் தான் பாட்டி முக்கியம் அப்படிம்பாரு. என் பேராண்டி நீ தாண்டா என் பேரன், வா உள்ள போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடி ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டு போகுது உள்ள. இப்போது 2 பேர் போய்ட்டு அமைதியாக உட்காந்துக்கிறாங்க. பெரியவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. பாட்டி வந்துட்டு கேளு, தனியாக பேசணும் கேளு அப்படிங்குது. நான் என்னன்னு பாட்டி கேட்குறது, அதை பிடிக்கலன்னு சொல்லிட்டல, அப்புறம் எதுக்கு நான் போய் தனியாக வேற பேசணுமா அப்படிங்கிறாரு. அது ஒரு மரம் இருக்குது, இப்போ பேசிட்டு வா, அந்த பிள்ளைகிட்ட சொல்லிடு, பொட்டில் அடித்த மாதிரி பட்டுன்னு சொல்லிட்டு வந்துடு, என்ன உனக்கு பிடிக்கல, உன்னை எனக்கு பிடிக்கல அப்படிங்குது. வானா பாட்டி வீடு, நான் இப்படியே சொல்லிடுறேன், அம்மா கிட்ட சொல்லிடலாம் அப்படிங்கவும்,
சரிடா பேராண்டி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா உங்கள் பாட்டிக்கும் அவரோட பாட்டிக்கும் அப்படியே ஒரு ஐ கான்டாக்ட் போகுது. கண்ணாடி தூக்கி அப்படியே தலை மேலே வச்சுக்கிறாங்க ரெண்டு பேருமே. ஸோ அப்படியே வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி ரெண்டு பேரும் கண்ணுலேயே பேசிக்கிறாங்க. இந்த கல்யாணம் நடந்தா தானே அப்படின்னு உங்கள் பாட்டி மனசில் நினைக்க, இவரோட பாட்டி போயும் போயும் உனக்கு நான் சம்மந்தியாக வருவேனா, எனக்கு ஈக்குவலா நீ சி அப்படின்னு நினச்சிட்டு இருக்குது. ஸோ இப்படி இதுங்க ரெண்டு கண்ணுலேயே ஏதோ கலவரம் பண்ணிட்டு பயங்கர வார் கண்ணுக்குள்ளேயே நடந்துட்டு இருக்குது. அப்போது பெரியவங்களாம் வந்துட்டு இந்த காலத்தில் இதெல்லாம் சகஜந்தாப்பா, போயிட்டு பேசுறதுனா பேசிக்கோங்க, கொஞ்சம் பேசிட்டு வாங்களேன் அப்படின்னு சொல்லவும் ஜிமினு வந்துட்டு டக்குன்னு எஞ்சி போயிடுவார். அந்த பக்கம் நீங்களும் போகிறீங்க, பாட்டி பார்க்குது, போக மாட்டேன்னா இப்போ போகிறா பாரு, சரி சரி சொல்லிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு பாட்டியும் வந்துட்டு அப்படியே உங்கள் ரெண்டு பேத்துக்கு ஜாடு பண்ணுறாங்க. பிடிக்கலான்ட்டு வந்துரு அப்படிங்க அப்படின்ட்டு போகிறீங்க ரெண்டு பேருமே. ஸோ போனீங்க அப்படின்னா வெளியே வந்துட்டு கார்டன் இருக்கும்ல, ஸோ கார்டனில் வந்துட்டு நின்றுட்டு அப்படியே பேசிகிட்டு இருப்பீங்க. ஸோ என்ன பேசுனீங்களோ பேசி முடிச்சுட்டு ரிட்டர்ன் வந்துட்டு அமைதியாக நிற்கிறீங்க, சைலண்ட்டாக நிற்கிறீங்க, ஃபேஸ் எல்லாம் ஒரு மாதிரி டல்லாக இருக்குது. அப்போ உங்கள் பாட்டி பார்க்குறாங்க, அப்படிலாம் சொல்லிட்டா கவலைப்படாத பையன், இந்த பையன் இல்லாட்டி என்ன, உனக்கு தங்கமான பையன் நான் பிடிச்சி தரேன் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள நினச்சிக்க. இந்த பக்கம் பார்த்தா ஜிமினும் சைலண்ட்டாக அமைதியாக வந்து உட்காரவும், என்னடா பேராண்டி பிடிக்கலன்ட்டு போல், மூஞ்ச பார்த்தாலே தெரியுது, கொஞ்சம் இப்போதைக்கு வருத்தமாக தான் இருக்கும், ஆனால் சரியாக போய்டும், ஓகேவா, உனக்கு நல்ல பண்ண பாட்டி பார்த்து கட்டி வைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டுருக்கா. இப்போ மறுபடியும் மற்றவங்களாம் கேட்குறாங்க, உங்களோட தாத்தா அவரோட தாத்தா அம்மா அப்பா எல்லாரும் மாற்றி கேட்குறாங்க, என்னப்பா பிடிச்சிருக்கா, என்ன ஏதாவது சொன்னீங்கன்னா அடுத்து மூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்கவும் ரெண்டு பேரும் வந்துட்டு அப்படியே ஒருத்தர் பார்த்துக்கிறீங்க, என்ன சொல்கிறதுனே தெரியல. ஸோ அப்படியே அமைதியாக பார்த்துட்ருக்க. உங்கள் பாட்டி மனசில் என்ன வேணால் கேளுங்க, ஏன் பேத்தி பிடிக்கலன்னு பட்டுன்னு சொல்லிடுவா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பாட்டி அவரோட பாட்டி ஒரு மாதிரி தெனாவட்டா பார்க்க, அந்த பாட்டி என்னடி இப்படி பார்க்குற, அவன் பேத்தியை என் பேரன் பிடிக்கலன்னு சொல்லப்போறான், ஏற்கனவே உன் பேத்திக்கு நிச்சயம் வரைக்கும் வந்து நின்று போச்சு, இப்போ இவ்வளோ தூரம் வந்து நிற்க போகுது, எல்லாம் உன்னால தான் அந்த அப்பாவி பிள்ளைக்கு இத்தனை பிரச்சனை அப்படின்னு இவரோட பாட்டி ஒரு மாதிரி வில்லங்கத்தனமாக நினச்சிட்ருக்கா. ரெண்டு பேரும் இப்படி மாற்றி மாற்றி கல்யாணம் நடக்காதுன்னு நினச்சிட்டு இருப்பாங்க. அந்த டைமில் மறுபடியும் உங்களை கேட்குறாங்க, என்னப்பா ரெண்டு பேரும் சோகமாக இருக்கிற மாதிரி இருக்குது, சைலண்ட்டாக என்னாச்சு அப்படின்னு கேட்க, அப்போ உங்களோட அப்பா கேட்குறாங்க, தம்பி பொண்ணை பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்க, ஜிம்மியோட அம்மா டே பையனை பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்பாங்க. அப்போது உங்கள் பாட்டி அவங்க பாட்டியும் இன்னுமே வந்துட்டு ஒரே மாதிரி இந்த கண்ணிலே கலவரம் போயிட்டுருக்குது. அப்போ ரெண்டு பேரும் அட் அ டைமில் ரொம்ப பிடிச்சிருக்குது அப்படின்ட்டு சிரிச்சிருவீங்க, அவ்வளோதான். இங்கே எல்லாத்துக்கும் சந்தோஷம். ஆனால் இவங்க ரெண்டு பேர்த்துக்கு யாரோ கண்ணை வச்சு நெஞ்சிலே சுட்டு மாதிரி இருக்குது. உங்கள் பாட்டி ஷாக்காக உங்களை பார்க்க, அவரோட பாட்டி ஷாக்காக அவரை பார்க்க, ரெண்டு பேரும் அவங்கள பார்த்துட்டு ஹின்னு சொல்லிட்டு சிரிப்பீங்க. அப்போது டக்குன்னு உங்கள் பாட்டி இங்கே வாப்பில அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சி ரூமுக்குள்ளே இழுத்துட்டு போக, அவரோட பாட்டி இங்கே வாடா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி வெளியே இழுத்துட்டு போகுது. ஸோ ரெண்டு பேரும் உங்களை ஆளுக்கு ஒரு பக்கம் கூட்டிகிட்டு போயிட்டு உங்கள் பாட்டி என்ன கேட்குறாங்கன்னா, ஏண்டி சண்டாளி, நான் உங்கள்கிட்ட என்ன சொல்ல சொன்னேன், வந்து ஈன்ட்டு இழுக்கிறா பிடிச்சிருக்குன்னு அப்படின்னு கேட்க, நீங்களும் ஏன் கிளவி என்னை பார்த்தா உனக்கு எனக்கு லூஸ் மாதிரி தெரியுதா, என் அம்மாவுக்கு பிடிச்சிருக்குது, அப்பாவுக்கு பிடிச்சிருக்குது, தாத்தாவுக்கும் பிடிச்சிருக்கு, எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு, அவருக்கும் என்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் ஏன் பாட்டி உனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும், நீ எனக்கு எப்பேற்பட்ட சீமையிலேருந்து மாப்பிள்ளை பார்த்தாலும் இவர் மாதிரி வருமா, என்னமோ எனக்கு இவர் பார்த்ததும் அன்றைக்கே பிடிச்சிருந்துச்சி, ஆனால் சண்டையில் எனக்கு அப்போ என்னன்னு தெரியல, ஆனால் பார்த்தியா பிள்ளையாருக்கு உடச்ச தேங்காய் வீண் போகலை அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறீங்க. அப்புறம் ஏன்டி நான் கேட்டப்போ சொல்கிறேன் மாட்டேன்னு சொல்லிட்டு வரேன் அப்படின்னு சொன்னா அப்படின்னு பாட்டி கேட்குது, இல்லைன்னா நீ என்ன கலவரம் பண்ணிடுவியே, உன்னை பற்றி எனக்கு தெரியாதா, நீ சரியான வில்லியாச்சே, அதான் உன்கிட்ட அப்படி சொல்லிட்டு எல்லாத்துக்கிட்டேயும் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறீங்க. பாட்டிக்கு செம்ம பல்பு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஜிம்மியோட பாட்டி, ஏண்டா டே கூறு கட்டவனே அறிவு கட்டவனே, ஏண்டா உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன் வெக்கம் கட்ட நாயே அப்படின்னு திட்டுது. ஏன் பாட்டி திட்டுற அப்படின்னு கேட்பாரு. உங்ககிட்ட நான் என்ன சொல்ல சொன்னா, நீ வந்துட்டு ஈன்னு சிரிக்கிறா, அந்த பிள்ளைய பிடிக்கலன்னு தானே சொல்ல சொன்னேன், உள்ளே போய் என்னடா பேசுனீங்க, அவள் என்ன உனக்கு வசியம் வச்சா அப்படின்னு கேட்க, வசியமா, அவள் அன்னைக்கே எனக்கு வசியம் வச்சுட்டா அப்படிங்கிறாரு. என்னத அப்படிங்கவும், எனக்கு அவளை அன்னைக்கே பிடிச்சிருந்துச்சி பாட்டி, என்னவோ தெரியல, ஆனால் நீ சண்டை போட்டுட்டு இருந்தியா, என்னால் ஒன்றும் முடியல, அப்போதைக்கு எதுவும் புரியல, ஆனால் பாரு அன்னைக்கு உடச்ச தேங்காய் இன்னைக்கு பாரு கடவுள் எனக்கு எப்படி கொடுத்துருக்காருன்னு, அதே பிள்ளைய வச்சுக்கடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜிம்மினாலும் என் கையிலேயே எடுத்து கொடுத்த மாதிரி இருக்குது. இவ்வளோ பெரிய விஷயத்தை நான் விட்டுட்டு போயும் வீண் வம்புக்கு, அதாவது உன்னோட வீம்புக்காக நான் அந்த பிள்ளை வானான்னு சொல்லுவேண்ணா,
எனக்கு அந்த பிள்ளைய பிடிச்சிக்குது, முக்கியமாக அந்த பிள்ளைக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிடுச்சு அப்படிங்கிறாரு. பாட்டிக்கு பார்க்கணுமே, மூஞ்சில் பல்பு அப்படி எரியுது, அதாவது எரிஞ்ச பல்பு அமைஞ்சு போச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களையும் அம்மா வந்துட்டு வாமா வெளியே வா, உள்ளே என்ன பண்ணுறீங்க, அத்தை அவளை கூட்டு வாங்கத்த அப்படின்னு அம்மா சொல்லுவாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் பாட்டி உங்களை கூட்டிகிட்டு வராங்க. இந்த பக்கம் பார்த்தா ஜிமினா அத்தை அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினாவோட அம்மா கூப்பிட வா பாட்டி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வராரு கை பிடிச்சி. ஸோ கை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்து ஜிமினாவை அந்த சோஃபாவில் இருக்கும்ல, ஸோ சோஃபாவில் உட்கார வச்சுருக்காங்க. ஸோ ஜிமினா பாட்டி அம்மாவில் உட்காந்துருக்கவும் உங்களோட அம்மா இருக்காங்கல்ல, போயிட்டு தம்பிக்கிட்ட உட்காந்துக்கோ அப்படிம்பாங்களா. நீங்கள் அப்படியே வைக்கப்பட்டே இருக்க பார்க்கணுமே, பாட்டி வந்துட்டு அந்த பக்கம் ஆப்போசிட் சோஃபாவில் உட்காந்துருக்கும். ஸோ நீங்கள் அப்படியே எந்திரிக்கிறீங்க. அப்போது வந்துட்டு இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாட்டி இருப்பாங்கல்ல. ஸோ அங்கே இருக்கிறவங்கெல்லாம் பாட்டி நீங்கள் எந்திரிச்சு அந்த சோஃபாவில் உட்காந்துக்குங்க, பையன் கூட பிள்ளை உட்காரட்டும், நல்லா இருக்குதா பொறுத்தோன்னு பார்க்கணுமில்ல அப்படிங்கிறாங்க. பாட்டிக்கு மூஞ்ச பார்க்கணுமே, என்ன எழுப்பிட்டு அவளை உட்கார வைக்கிறாங்களான்னு சொல்லிட்டு டென்ஷன் வேறு. ஸோ எந்திரிச்சு போய் நின்றுட்டு இருக்குது ஒரு மாதிரி வரப்பா. அப்போது உட்காருங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சொல்லுவாங்க. அது எப்படி உட்காரு, உங்கள் பாட்டியெல்லாம் பக்கத்தில் உட்காந்துருக்காங்க, நான் நின்றுக்குவேன் அப்படின்னு சொல்லவும் உங்களோட அம்மா பிடிச்சி உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சுருவாங்க. வேண்டாம் வெறுப்பா அப்படியே 2 பேரும் உட்காந்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் நீங்கள் 2 பேரும் அப்படியே சிரிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி உங்களுக்கு ஷையாக இருக்குது. ஜிமினாக்கு அதை விட ஷையாக இருக்குது. வச்சு இப்போ என்ன பண்ணுறது, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு மாதிரி வைக்கும், உங்களுக்கும் ஐயோ இத்தனை பேர் இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு வைக்கும். நீங்கள் இந்த மாதிரி வைக்கப்பட்டுருக்க அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா உங்கள் பாட்டியும் அவங்க பாட்டியும் ஒரு மாதிரி தலையில் இடி விழுந்து அவ்வளோதான், அவங்களுக்கு கப்பலே கவிழ்ந்து போன மாதிரி மூஞ்சி வச்சுட்டு உட்காந்துருப்பாங்க. ஸோ அவங்க 2 பேரும் எதிர்ச்சியாக பார்க்கவும் அவங்க மூஞ்சி பார்த்துட்டு பயங்கர சிரிப்பு வந்தது உங்கள் 2 பேத்துக்கும். ஸோ கஷ்டப்பட்டு அப்படியே சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஸோ இதுக்கப்புறம் அப்படி தான் நிச்சயம்லாம் முடிஞ்சில்ல. ஸோ இந்த மோதிரம்லாம் மாற்றிக்கிறது அந்த மாதிரி எல்லாமே பண்ணிடுறாங்க. ஸோ எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. அப்போது ஜிமின் வண்டியை எடுக்கும்போது வா பாட்டின்னு கூப்பிட நான் காரில் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஜீப்பில் ஏறிக்கும். ஜிமின் பார்க்குறாரு, ஏன் என் கூட வந்தால் தான் என்னவா அப்படின்னு கேட்குறாரு. ஏன்னா அவருக்கு தனியாக போக போர் அடிக்கும்ல. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்க இந்த பக்கம் ஜிமினோட அம்மா தனியாக போகிறதுக்கு எதுக்கு உனக்கு போர் அடிக்க போகுது, அதான் உனக்கு பொண்ணு பார்த்துட்டோம்ல, போகிறேன்னா எங்காவது கூட்டிகிட்டு போயிட்டு வா, கோயிலுக்கு போயிட்டு வாங்க 2 பேருன்னு சொல்லி கேட்க உங்களோட அம்மாவும் போறியாடா அப்படின்னு கேட்குறாங்க. போட்டாமா அப்படின்னு நீங்கள் கேட்கவும் நிச்சயமே பண்ணியாச்சு, போயிட்டு வாங்க, பேசி பழகணும்ல, அப்போ தான் கரெக்டாக இருக்கும், போயிட்டு வாங்க 2 பேரும் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, முதல்ல கோயிலுக்கு போங்க, அதுக்கப்புறம் எங்காவது போயிட்டு சீக்கிரம் வந்துடுங்க வீட்டுக்கு என்ன அப்படிங்கிறாங்க. ஸோ நீங்களும் போயிட்டு ஜிமினாவோட பைக்கில் ஏறிக்க. பாட்டி பார்க்கணும், உங்கள் பாட்டி சண்டாளி இப்படி காலை வாரிட்டாலேன்னு உங்களை பார்க்குது. அந்த பாட்டி இந்த பிள்ளை வந்ததும் என் பேரன் என்னையவே மறந்துட்டான், அந்த பிள்ளையை கூட்டிகிட்டு போகிறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் திமிர் பிடிச்சி போக மாட்டேன்னு சொல்லிட்டு போய் காரில் ஏறிச்சு. இப்போ உங்களை திட்டிகிட்டு போயிட்டு இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் ஜிமின் பார்த்தீங்கன்னா அந்த ராயல் என்ஃபீல்டு இருக்குல்ல, ஸோ அதில் தான் போகிறீங்க. ஸோ வண்டியில் ஏறி அப்படியே வந்துட்டு பின்னாடி பிடிச்சி உட்காந்துருப்பீங்க. ஸோ வீடு தாண்ட வரைக்கும் அப்படியே பின்னாடி உட்காந்துருப்பீங்க, அதாவது பின்னாடி பிடிச்சி உட்காந்துருப்பீங்களா. அப்போ கொஞ்ச தூரம் போனதுக்கப்புறமா கோவில் வந்துட்டு முன்னாடி நீங்கள் அன்றைக்கி பார்த்தீங்களா அந்த கோவிலுக்கு போகலாமான்னு கேட்குறாரு. அது ரொம்ப பக்கமாக இருக்கே அப்படின்னு நீங்கள் சொல்லவும் அவருக்கு சிரிப்பாக வருது. தூரமாக போகலாமா அப்படின்னு கேட்பாரு. டைம் இருந்துச்சுன்னா போகலாம் அப்படின்னு சொல்லுவீங்களா. அவரும் டைமுக்கு என்ன குறைச்ச, டைம்லாம் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் தூரம் அப்படியே போயிட்டுருக்காங்க. ஸோ 2 பேரும் போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஜிமினா வந்துட்டு ஃபாஸ்ட்டாக போகிறேன் அப்படிம்பாரு. சரிங்க அப்படிங்கவும் நல்லா பிடிச்சிக்குங்க அப்படிம்பாரு. சரிங்க அப்படிம்பீங்க. ஃபாஸ்ட்டாக போகிறேன், ஸ்பீட் பிரேக்கர்லாம் வரும், நல்லா பிடிச்சிக்குங்க அப்படிங்கிறாரு. பிடிச்சிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்லவும் இல்லையே எனக்கு பிடிச்ச மாதிரியே தெரியல, உங்கள் கையை மேலே படவே இல்லையே அப்படிங்கிறாரு. நீங்கள் உடனே ஒரு மாதிரி ஷை ஆகிட்டு நான் பின்னாடி கம்பியை பிடிச்சி உட்காந்துருக்கேங்க அப்படின்னு சொல்லவும் நான் இருக்கேன்ல, எதுக்கு அதெல்லாம் வீணா, கம்பியெல்லாம் அழுக்காக இருக்கும், நீங்கள் என்ன பிடிச்சிக்கோங்க இல்லைன்னா கை அழுக்காயிடும் அப்படிங்கிறாரு. ஸோ நீங்களும் சிரிச்சுக்கிட்டே அவரோட ஷோல்டரில் வந்துட்டு ஒரு கை போட்டுப்பீங்க. அப்போது மறுபடியும் ஜிமினா வந்துட்டு ஒரு கையில் பிடிச்சாலாம் இந்த ரோட்டில் போக முடியாது, 2 கையிலையும் பிடிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாரா. 2 கை அப்படிங்க நான் ஷோல்டரில் வைக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. அப்போது இல்லை ஷோல்டரில் ஒரு கை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கையை அவரே வந்துட்டு கொடுக்க சொல்லி கேட்குறாரு. ஸோ நீங்கள் அப்படியே கையை நீட்ட அதை எடுத்து அவரோட ஹிப்பில் போட்டு இது பண்ணிக்கிற மாதிரி அப்படியே பிடிச்சிக்குவார். ஸோ அவ்வளோதான், உங்களுக்கு செம வெக்கம் வந்துடுச்சு.
ஸோ அப்படியே வெக்கப்பட்டுட்டே நீங்கள் அவரை பிடிச்சிக்க. ஸோ அவருக்கும் அதே மாதிரி தான் ஷையாக இருக்கும். 2 பேரும் அப்படியே ப்ளஷ் ஆகிட்டே நீங்கள் போயிட்டுருக்கிறீங்க. ஸோ ஒரு வழியாக வந்துட்டு ஒரு பாதி தூரத்துக்கு போகும்போது இளநீ விற்றுட்ருக்காங்க. ஸோ ஜிமினா அப்படியே வண்டி ஸ்லோ பண்ணிட்டு இளநீ குடிக்கிறியா அப்படின்னு கேட்கவும், "ஆ ஆ சரி" அப்படின்னு சொல்லுவீங்க. அவரும் அப்படியே வண்டியை நிறுத்துறாரு. ஸோ ஓரமாக வண்டியை நிறுத்தி 2 இளநீ வாங்கி ஆளுக்கு ஒன்று குடிப்பீங்க. ஸோ குடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்குள்ளே இருக்கிற தேங்காய் ஒரு மாதிரி வளவலன்னு இருக்கும்ல, இளநீ இருக்க தேங்காய் அது ரொம்ப பிடிக்கும். அப்போது எப்படி கேட்குறது, இது வேறு நல்லா இருக்குமே, ஏதாவது அல்போன்னு நினச்சிக்குவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டுருக்க அந்த பக்கம் ஜிமினா வந்துட்டு, "உலக தேங்காய் உனக்கு பிடிக்குமா?" அப்படின்னு கேட்குறாரு. அது வந்து" அப்படின்னு சொல்லுவீங்க. "நல்லாயிருக்கும், சாப்பிட்றியா, வெட்டித்தர சொல்லட்டா?" அப்படின்னு சொல்லவும் அங்கே கொடுக்குறது பார்த்திங்கன்னா ஒரு பாட்டி தான் விற்றுட்ருப்பாங்க. ஸோ அந்த பாட்டிக்கிட்டே "இதை வெட்டித்தர முடியுமா பாட்டின்னு?" கேட்க, "டேய் தம்பி, நீ வெட்டிக்கிறியா? பாட்டிக்கு கை வலிக்குது சாமி, எல்லோரும் குடிச்சிட்டு தூக்கி தான் எறிவாங்க, நீ தான் வேஸ்ட் பண்ணாமல் கேட்குறீங்க, வெட்டிக்கிறியா சாமி?" அப்படின்னு கேட்க, "கொடுங்க பாட்டின்னு" சொல்லிட்டு அவரும் வந்துட்டு அந்த தேங்காய் அப்படியே 2ஆக வெட்டுறாரு. சாரி, அந்த இளநீ 2ஆக வெட்ட நீங்கள் பார்க்குறீங்க. என்னவோ தெரியல, உங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஸோ அப்படியே நீங்கள் அவரே பார்த்துட்டுக்க அதை வெட்டி கொண்டு வந்து அதுக்குள்ளே ஒரு இது மாதிரி கொடுப்பாங்க. ஸோ அதை வந்துட்டு பாட்டி ஒன்று கொடுக்குது. அதை வந்து எடுத்து இப்படி சுரண்டுனா வந்துடும். ஸோ ஸ்பூனுக்கு பதிலாக அதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இது பண்ணி கொடுக்க ஜிமினா உங்களுக்கு எடுத்து கொடுக்குறாரு. நீங்களும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறது தெரியாமல் வாங்கிப்பீங்க. இப்போ இன்னொன்னே வெட்டி அவர் வந்துட்டு அதுலேயும் தூக்கி அதில் இருக்கிற தேங்காயில் தூக்கி இன்னொரு தொட்டி மாதிரி இருக்கும்ல, அதே தேங்காயில் அதில் வச்சுக்கிட்டு அதில் பாதி எடுத்து உங்களுக்கு கொடுக்குறாரு. "இல்லை இல்லை பரவாயில்ல, நீங்கள் சாப்பிட்டுக்கங்க" அப்படின்னு சொல்லவும், "உனக்கு இது பிடிக்குது தானே, பரவாயில்ல சாப்பிடு" அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் 2-3 தேங்காய் இளநீ வாங்கி 2 பேரும் குடிச்சிட்டு திரும்ப அதெல்லாம் வெட்டி அதுக்கு தேங்காயெல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் பார்த்திங்கன்னா கையெல்லாம் ஒரு மாதிரி வடவடன்னு இருக்குது. "அச்சோ, கையெல்லாம் வடவடன்னு இருக்கே" அப்படின்னு சொல்லவும், "படி தண்ணி இருக்கா?" அப்படின்னு கேட்குறாரு. "அச்சோ தங்கம், தண்ணி இல்லைடாம்மா, ஆனால் அங்கே பாரு கொஞ்சம் தூரம் அந்த இடத்துல வாய்க்கால் போகுது பாரு, அங்கே தண்ணி இருக்குது, கை கால் வைக்கிறீங்களா?" அப்படின்னு கேட்குறாங்க. சரி பாட்டி பரவாயில்ல" அப்படின்னு சொல்லிட்டு, "வா வைன் போகலாம்" அப்படிங்கிறாரு. ஸோ நீங்களும் அப்படியே வந்துட்டு போயிட்டுருக்குறீங்க. அப்போ பாட்டி கேட்குது, "என்னப்பா புதுசாக கல்யாணம் ஆகிருக்கா?" அப்படின்னு கேட்கவும், "இல்லை பாட்டி, ஆக போகுது, இன்றைக்கி தான் நிச்சயம் பண்ணோம்" அப்படின்னு சொல்லுவார். சிரிச்சிட்டே சொல்லவும், "பாரா, நிச்சயம் பண்ண கையோட ஊர் சுற்ற கூப்பிட்டு வந்துட்டியா?" அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஜிமினாவும் அந்த பாட்டிக்கிட்ட போயிட்டு, "ஏன் கூப்பிட்டு போனா என்னவா?" அப்படின்னு கேட்கவும், "அது எப்படி வயசு பையனை தனியாக விட்டாங்க உங்கள் வீட்டில்?" அப்படின்னு பாட்டி ஒரு மாதிரி கொஞ்சம் நக்கலாக கேட்கவும், ஜிமினாவும் சிரிச்சுக்கிட்டே பாட்டி கணத்து பிடிச்சி கிள்ளிட்டு அந்த பக்கம் போயிடுறாரு. பாட்டி இருந்துட்டு, என்னை கிள்ற மாதிரி பிள்ளை மேய்க்கிறது கையை வைக்காத, கல்யாணம் வரைக்கும் கை மேலே கூட படக்கூடாதுன்னு சொல்லுது. ஸோ ஜிமினாவும், "ஏன் உன் ஊர் பொண்ணுங்கிறதுனால அப்படியா?" அப்படின்னு கேட்குறாரு. "ஆமாம், எங்கள் ஊர் பொண்ணு, இன்னும் எங்கள் ஊர் எல்லை தாண்ட வரைக்கும் கொஞ்சம் கட்டுப்பாடாக இருப்பா" அப்படின்னு சொல்லவும், "கட்டுப்பாடு தானே, இது வரைக்கும் எனக்கு எதுவும் தோணலை பாட்டி, நீ சொன்னதுக்கப்புறம் தான் தோணுது" அப்படிம்பாரு. ஆனால் உங்களுக்கு தான் இங்கே செம்மையாக ஒரு மாதிரி ஷை ஆகுது. ஒரு மாதிரி சொல்கிறது, எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி செம்மையாக ஷை ஆகிட்டு ப்ளஷ் ஆகிட்டு இருக்கும் அவர் பேசுகிறதெல்லாம். அப்போது பாட்டி வந்துட்டு, "சரி சரி போங்க, கையெல்லாம் ஒரு மாதிரி காஞ்சிட போய்ட்டு கழுவிக்குங்க" அப்படின்னு சொல்லவும் 2 பேரும் மறுபடியும் அந்த வாய்க்கால் கிட்டே போயிட்டு கையெல்லாம் கழுவிட்டுக்கிறீங்க. ஸோ அப்படி கை கழுவிட்டுக்கும் போது சட்டுன்னு உங்கள் மூஞ்சில் தண்ணி தெளிக்குது. பார்த்தா ஜிமினா தான் கை கழுவும்போது தண்ணி இப்படி தள்ளி அள்ளி இறைப்பாங்களோ, ஸோ அந்த மாதிரி இறைச்சிருப்பாரு. "என்ன பண்ணுறீங்க?" அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்க, "இல்லை சும்மா" அப்படிம்பாரு. ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே உங்களுக்கு வந்துட்டு சரி ஓகேன்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்க திரும்ப தண்ணி தெளிக்கிறாரு. அவ்வளோதான், உங்களுக்கு என்ன தெளிச்சிட்டே இருக்காருன்னு சொல்லிட்டு நீங்களும் தண்ணி தெளிக்கிறாரு. ஸோ 2 பேர் மூஞ்சிட்டு மாற்றி மாற்றி தண்ணி தெளித்து ட்ரெஸ் எல்லாம் அப்படியே நினைஞ்சிடும் பார்த்தீங்கன்னா. ஸோ அப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்க, "அச்சோ என்னங்க ட்ரெஸ் நினைஞ்சிருச்சு" அப்படின்னு அவர்கிட்ட சொல்ல. ஸோ அவரும், "அடடா சரி சாரி" அப்படிம்பாரு. "பரவாயில்ல, அதனால என்ன, ஆனால் இப்படியே எப்படி கோயிலுக்கு போகிறது?" அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. "ஒன்றும் பிரச்சனை இல்லை, போகிறதுக்குள்ளே காஞ்சிரும்னு நினைக்கிறேன்" அப்படிங்கிறாரு. "உங்கள் சட்டை காஞ்சிடும், என் ட்ரெஸ்ஸு" அப்படின்னு சொல்லி கேட்க, "கொஞ்சம் கஷ்டம்தான்" அப்படிங்கிறாரு. நீங்களும் ஈரத்தோடையே போகிறதா அப்படின்னு சொல்லிட்டு நிற்க, என்ன நினச்சாலும் தெரியல, சடனாக அவங்க கையை பிடிப்பாரு. "என்ன?" அப்படின்னு கேட்பீங்களா. "இல்லை, அந்த பாட்டி ஏதோ சொல்லிச்சே, ஏதோ கட்டுப்பாடாக இருக்கணும்னு, அப்படியா?" அப்படின்னு கேட்கவும் டக்குன்னு கையை பிடிங்கிட்டீங்க. "ஆமாம், பாட்டி சொன்னாங்கல்ல, என்ன புதுசாக கோயிலுக்கு தானே போக சொன்னாங்க, நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க?" அப்படின்னு கேட்கவும், "கோயிலுக்கு தான் போகிறோம், சரி வா போகலாம்"
அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயிடுவார். ஸோ நீங்களும் கோயிலுக்கு போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட எல்லோரும் என்னப்பா புதுசாக கல்யாணம் ஆயிருக்கான்னு கேட்குறாங்க. ஆக போகுதுன்ட்டே வந்துட்டு இருக்கிறீங்க. அப்படி நான் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு கீழே அந்த மலை கோயிலெல்லாம் போயிட்டு இறங்கி கீழே வந்துடுவீங்க. ஸோ திரும்ப வண்டி வந்துட்டு பார்க்கிங்கில் நிறுத்தியிருப்பார். ஸோ வண்டியை வந்துட்டு போய் எடுத்துகிட்டு உங்களையும் வந்து கூப்பிட்டு போகிறாரு. ஸோ கொஞ்சம் தூரம் ஓகேவா, கொஞ்சம் தூரம் போயிட்டு அப்படியே வண்டியை ஒரு மரம் இருக்கும். ஸோ அந்த மரத்தை ஓரமாக நிறுத்த என்னாச்சு அப்படின்னு கேட்பீங்க. இல்லை எனக்கு இதே மண்டக்குள்ள ஓடிட்டு இருக்குது, எதுக்கு அந்த பாட்டி அப்படி சொல்லிச்சு அப்படிங்கிறாரு. அதெல்லாம் முன்னாடியே சொல்லுவாங்க, ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி எதுவுமே பண்ணக்கூடாது, தப்பு அப்படின்னு சொல்லுவீங்க. சரி அது இருக்கட்டும், உனக்கு நிஜமாவே எனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்குறாரு. எனக்கு பிடிச்சிருக்குங்க, எனக்கு அன்றைக்கே உங்களை பிடிச்சிச்சு, ஆனால் எனக்கு இப்படி தெரியல, எனக்கு சொல்ல தெரியல அன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை நினச்சி சிரிக்கிறீங்க. ஸோ அவருக்கும் அதை நினச்சா சிரிப்பாக வருது. 2 பேரும் அந்த பாட்டிக்கு 2 பேர்த்து கையிலையும் மாட்டிட்டு தலைமுடியை பிச்சு எடுத்துருப்பாங்க. ஸோ அப்படியே வந்துட்டு 2 பேர் தலை தொட்டு பார்த்துக்கிறீங்க. இப்போ கூட உங்களுக்கு வலிக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ அப்போ நீங்களும் வந்துட்டு உங்களுக்கும் எனக்கு பிடிச்சிருக்கா, ஏன்னா என் பாட்டி உங்களை அடித்தாங்க, அது எதனாவது உங்களுக்கு கஷ்டமாகுது அப்படின்னு சொல்லி கேட்க, ஏன் பாட்டினா உன்னை அடிச்சது, முட்டி பிடிச்சி இழுத்துச்சு, அதுக்கு என்ன பண்ண முடியும், உனக்கு என்னை பிடிச்ச மாதிரி தான் எனக்கும் உனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு வேறா. சரி போகலாமா அப்படின்னு கேட்கவும் வண்டி மேலே சாஞ்சு நின்றுருப்பீங்க. ஸோ டக்குன்னு அவர் உங்ககிட்ட வந்து நிற்பார். இருங்க நான் தள்ளிக்கிற வண்டியில் எடுப்பீங்களாம்மா, வண்டி எடுக்கிறதுக்கு வரான்னு நினச்சிட்டு எடுப்பீங்களாம்மா அப்படின்னு சொல்லுவீங்க. அப்போ அவரும் இல்லை நில்லு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் முன்னாடி வந்து நின்று உங்கள் 2 கையும் பிடிப்பார். என்ன பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி மறுபடியும் கேட்க, இல்லை எனக்கு இந்த கட்டுப்பாடெலாம் பிடிக்கல, கொஞ்சம் மீறிக்கலாமா அப்படிங்கிறாரு. அடியாத்தி அவ்வளோதான், எங்கள் வீட்டுக்கு தெரிஞ்சுனா எனக்கு ஒன்றே போட்டுருவாங்க அப்படிங்கிறீங்க. தெரிஞ்சா எப்படி தெரியும், நம்ம சொன்னால் தானே தெரியும், இதெல்லாம் போய் அவங்ககிட்ட சொல்லுவியா அப்படிங்க. இல்லை இது ஒரு வேளை தெரிஞ்சிருச்சுன்னா யாராவது பார்த்துட்டாங்கன்னா ஐயோ அவ்வளோதான் சாமி, எதாக இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் தான், ஆல்ரெடி இந்த பாட்டி சொல்லி விட்டுருக்காங்க, யாராவது பார்த்துட்டாங்கன்னா அப்பாட்ட போட்டுட்ருவாங்க, நான் எப்படி அவங்க மூஞ்சில் முழிப்பேன் அப்படின்னு கேட்குறீங்க. அதெல்லாம் பார்த்துக்கலாம், அதான் அடுத்த மாதம் தானே கல்யாணம், அது வரைக்கும் அப்படிங்கிறாரு. அது வரைக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்க, அது வரைக்கும் குட்டி குட்டியாக ரொமான்ஸ் பண்ணலாம் அப்படிங்கவும், நான் கூட ஏதோ லவ் பண்ணலான்னு சொல்லுவீங்களோன்னு நினச்சேன், நல்லாவே பண்ணதில்லை தெரியுமா அப்படிங்கிறீங்க. நான் அதெல்லாம் சொல்ல மாட்டேன், லவ்னா அவ்வளோதான், உனக்கு என்ன பிடிச்சிச்சு, எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, ஸோ இதுவும் லவ் தானே, லைஃப் லாங் இதே மாதிரி இருக்கலாம், லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு தனியாக இதுக்கு ஒருக்கா டைம் எல்லாம் என்னால் வேஸ்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறாரு. ஹாயடா சார் என்ன அவ்வளோ பிஸியா அப்படின்னு கேட்க, இனிமேல் பிஸி தான் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரு கிஸ் பண்ணுவார். நீங்கன்னா ஷாக்கு பிடிச்சி தள்ளி விட்டுருவீங்க. டக்குன்னு பயந்துட்டு நீங்கள் அப்படி டக்குன்னு தள்ளி விடுவோம், அவருக்கு கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆகிடும். சாரி உனக்கு இது பிடிக்கலன்னு தெரியல அப்படின்ட்டு அவர் என்ன சொல்கிறேன்னு தெரியாமல் கொஞ்சம் அவருக்கு கில்ட்டி ஆகிடுமா. அவர் அந்த மாதிரி சொல்லவும் உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. அச்சோ நான் பயத்தில் தான் அப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினச்சிட்டு இருக்கிறீங்க. ஸோ அவர் வந்துட்டு சாரி அப்படிங்கிறாரு. அப்போ நீங்கள் டக்குன்னு அவரோட ஷர்ட் காலர் பிடிச்சி இப்போ நீங்கள் கிஸ் போதும் டியர், கனவுலிங்க கம்பெனி இதுக்கு மேலே காட்டாது, கனவுலிங்க ஷர்ட்டு காலர்லேருந்து கையெடுங்க முதல்ல. இதெல்லாம் தப்புப்பா, ரொம்ப தப்பு, கையெடுங்க, தள்ளி வாங்க, கண்ணை முடிச்சிட்டிங்களா? ஓகே, இப்போ ரியாலிட்டிக்கு வாங்க, அவ்வளோதான், கதை முடிஞ்சு, ஹாப்பி என்டிங் தான், டாட்டா. ஓகே டியர், ஸோ ஹாப்பி என்டிங் தான். எனக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருக்கு, ஏன்னு தெரில. ஓகே டியர், ஸோ ஸ்டோரி முடிஞ்சு அவ்வளோதான், அண்ட் ஹாப்பி என்டிங் தான். வேற என்ன, அவ்வளோதான். அண்ட் பார்ட்டிங்க அவங்க 2 பேரும் பிரச்சனை, அது அவங்க பார்த்துப்பாங்க, அது நம்ம உள்ள போக தேவையில்லை. ஓகே டாடா பாய் சராங்கே. ஸ்டோரி பிடிச்சிருக்கா?